ஹாய் டியர், டுடே நம்ம ஜிமினாக்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் பார்த்தீங்கன்னா பட்டிக்காட்டு பொண்டாட்டி ஃபாரின் புருஷன். ஓகேவா? ஸோ எனக்கு சிரிப்பாக வருது. ஏன் எனக்கு இப்படி டைட்டில் தோணுச்சுன்னு தெரியல, பட் தோணிடுச்சு. ஸோ இதுதான் டைட்டில். அண்ட் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இன்ட்ரோலாம் எதுவும் வேணாம், அப்படி ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அண்ட் இப்போது ஸ்டார்டிங்கில் நீங்கள் உங்களோட வீட்டு தோட்டத்தில் வேலை பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ உங்களோட அம்மா வந்துட்டு பார்த்துட்டு செம்ம கத்திட்டு இருக்கிறாங்க. யுவன் இங்கே ரெடி பண்ணுறக்க எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இப்படியெல்லாம் வந்து வேலை செய்யாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னீங்க, என்னவா பிரச்சனை, நம்ம தோட்டம் நம்ம வேலை செய்கிறேன், நான் ஒரு ஆள் வேலை செஞ்சேன்னா ஒரு ஆள் கூலி கம்மியாகும்ல அப்படிங்கிறீங்க. ஸோ உங்களோட அம்மா பார்த்துட்டு, நான் உன்னை நல்லா படிக்க வச்சு ஒரு ஃபாரின் மாப்பிள்ளை கட்டி கொடுக்கணும்னு பார்த்தா சைத்தானே நீ படிக்க கூட மாட்டேன்ட்ட. சரி அதான் பரவாயில்ல, இந்த மாதிரி ஏண்டி இருக்க, படிக்காத பொண்ணுங்க கூட எவ்வளோ அழகாக மேக்கப் பண்ணிக்கிட்டு எப்படி எல்லாம் ஏதோ பாரு, இதான் இந்த ஃபோனில் பாரு எவ்வளோ அழகாக மேக்கப் பண்ணிவிட்டு டான்ஸ் ஆடுது பாட்டு பாடுது, நீ மட்டும் ஏண்டி இப்படி என்ன பார்த்தாலும் காடு தோட்டங்க உள்ளுக்குள்ளே கிடக்குற அப்படிங்கிறாங்க. சொன்னீங்க, அம்மா எனக்கு அது வராதுமா, ஆடவும் வராது பாடவும் வராது, அப்போ நான் என்ன பண்ணிட்டோம், எனக்கு போர் அடிக்குது வீட்டில் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ உங்களோட அம்மா வந்துட்டு, வயன் அப்படி ஏதாவது பண்ணுடி, அதாவது சும்மா நீ எதுவுமே ஆடலைன்னா கூட பரவாயில்ல, எல்லா பிள்ளைங்களும் நான் ஆட தெரிஞ்சால் ஆடுதுங்க, ஸோ ஏதாவது ஒன்று பண்ணுறாங்கல்ல, ஸோ உனக்கு ஏதாவது நல்ல விஷயம் தெரியும், நல்லா யோசிச்சு பாரு, அந்த மாதிரி நீ ஏதாவது பண்ணுடி, ரீல்ஸுக்கு இது போடு, ஏதாவது ஒன்று பண்ணு, அப்போ தான் உன்னை ஒரு ஃபாரின்கார பையன் பார்த்து லவ் பண்ணி உன்னை வந்துட்டு தேடி வந்து கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போவான், அப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பக்கத்தில் சாரா வந்துட்டு உங்களோட சேர்ந்து நாற்று நட்டுட்ருப்பா. அவளும் வந்து கேட்குறா, ஏக்கா என்ன நீங்கள் சும்மா எப்போ பார்த்தாலும் ஃபாரின் சொல்லிட்டு இருக்கிறீங்க, அப்படி எதனால் உங்களுக்கு இப்படி ராசை வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீங்கள் சாரா 2 பேரும் ஃப்ரெண்டு, ஸோ 2 பேரும் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு மட்டும் போட்டுட்டு இந்த மாதிரி காட்டில் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அப்படி தான் அவள் கேட்கும். உங்களோட அம்மா வந்துட்டு, அடியே உன்னால் தானே என் பொண்ணு கெட்டு போகிறா, கம்மன் ஸ்கூலுக்காவது போயிட்டு இருந்தா, அவள் நல்லா படித்து ஃபாரினுக்கு இது போயிருப்பா, அதை விட்டுட்டு உங்களோட சேதங்காட்டிக்கு தான் இப்படி வந்து காட்டில் நாற்று நட்டுருக்குறா அப்படிங்கிறாங்க. காட்டில் நாற்று நடுறாளா? உங்கள் வீட்டு வயலில் தான் நாற்று நடுறா. நானும் ஏதோ என் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சம்பளம் இல்லாமல் இங்கே வந்து வேலை பண்ணிகிட்டு இருக்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்துட்டு வேலை பண்ணி கொடுத்துருப்பா. ஸோ உங்களோட அம்மா, ஆமாம் இது ஒன்று தாண்டி குறைச்சல், 2 பேரும் நல்லபடியாக படித்து ஒரு நல்ல ஃபாரின் மாப்பிள்ளை பார்த்து கட்டிட்டு போயிருந்தீங்கன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்போம் அப்படின்னு உங்களோட அம்மா வந்துட்டு புலம்பிட்டு இருக்கிறாங்க. ஸோ 2 பேர்த்து மேலேயே அவங்களுக்கு கொஞ்சம் கேர் இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு 2 பேரும் சேர்த்து திட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு, பசிக்குதுமா, டீ கொண்டு வரும்போது ஏதாவது பச்சிக்குது செஞ்சு கொண்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறீங்க. இது ஒன்று தாண்டி கேடு உனக்கு, போக்கட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க, வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ எல்லாத்துக்கு டீ காஃபி கொண்டு வரணும். ஸோ அதனால் போயிடுறாங்க. அப்போ சாரா கேட்குறா, ஏண்டி உன் அம்மாவும் நீ 10வது படிக்கிறப்ப இருந்து ஃபாரின் மாப்பிள்ளைன்னு உயிரை விட்டுட்டு இருக்கிறாங்க, நீ ஏண்டி ஒழுங்காக படிச்சிருக்க வேண்டியதானே, நல்லா தானே படிச்சுட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேட்குறா. சொன்னீங்க, நீ வாய் மூடி சாரா, நான் படிக்கிறத நிறுத்துறது காரணமே எங்கள் அம்மா தான், அதாவது எங்கள் அம்மா தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏண்டி அப்படின்னு அவ கேட்குறா. ஆமாம், நல்லா படித்து ஃபாரின் மாப்பிள்ளையை பார்த்து கட்டிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாங்க, அதுக்கு பயந்தே நான் படிக்க மாட்டேன், நான் ஸ்கூல் போக மாட்டேன்னு சொல்லிட்டு நின்றுட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், ஏண்டி எல்லாம் எப்படா இந்த பட்டிக்காட்டு விட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க, நீ மட்டும் ஏன் அப்படி தலகலாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஸோ அப்படியே நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, எதுக்கு இங்கேருந்து ஃபாரின் போயிட்டு அங்கே பாஷை தெரியாமல் ரொம்ப கஷ்டப்படுவேன், இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அதான் படிச்சிருந்தா நீ லாங்குவேஜ் எல்லாம் தெரிஞ்சிருக்கோல்ல, எல்லா மொழியும் நீ பேசலாண்டி, இங்கிலீஷ் தானே பேசிக்கலாம் அப்படின்னு அவள் சொல்கிறா. ஆனால் நீங்கள் இல்லை அதெல்லாம் சரிப்பட்டு வராது, எனக்கு இந்த காடு, இந்த தோட்டம், இந்த வாய்க்கால், இந்த வரப்பு, இதோ இந்த நாற்று நடுற வேலை ஒரு மாதிரி மனமாக இருக்குல்ல, எவ்வளோ வெயில் அடிக்குது, ஆனால் கொஞ்சமாவது வெயில் நமக்கு உரைக்குதா, அவ்வளோ குழுக்குள்னு காற்று வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கிறத விட்டுட்டு எப்படி ஃபாரினில் போயிட்டு காற்றே வராமல் அடுக்குமாடி வீட்டில் இருக்க சொல்கிற, அதுவும் ஏசி தான் போடுவாங்க, அதெல்லாம் ஜன்னி வந்தால் சாகணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ உங்களோட தாட் என்னென்னா, உங்களுக்கு வந்துட்டு இங்கே ஃபுல் செட்டப் அது எப்படின்னா இதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், ஸோ இந்த பிளேஸ் தான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த மாதிரி ஒரு தாட்டில் இருப்பீங்க. ஸோ இங்கே விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில் இருப்பீங்க. சாராவும் பார்க்குறேன், கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்க, பரவாயில்ல இங்கேயே இரு, அப்போ தான் எனக்கு கம்பெனிக்கு ஆள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து வேலை பண்ணிகிட்ருப்பீங்க. இப்போது அப்படியே ஜிமின் சைட் பார்க்கலாம். ஸோ ஜிமினை பார்த்தீங்க அப்படின்னா
செம்மையாக வந்துட்டு செம்ம ஹேண்ட்ஸம், செம்ம சார்ம், செம்ம க்யூட்டு, செம்மையாக வந்துட்டு ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ஒரு பையன். ஓகேவா? காலேஜெல்லாம் முடிச்சுட்டு, காலேஜ் முடித்த கையோட ஒரு பெரிய கம்பெனிக்கு வந்துட்டு அவர் வந்துட்டு சிஇஓவாக இருப்பார். ஆக்சுவலாக அந்த கம்பெனிக்கு வந்துட்டு அவங்களோட அப்பா கொஞ்சமாக ஷேர், அதாவது ஒரு சின்ன ஷேர் ஹோல்டர் தான், ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டர். பட் வந்துட்டு இவரோட டேலண்ட்டுக்காகவே வந்துட்டு சிஇஓவாக அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன். அப்படியே தான் அவரும் வந்துட்டு காலையில் எழுந்திரிச்சதுமே கரெக்டாக பஞ்சுவாலிட்டி அந்த மனுஷங்கிட்ட தான் கற்றுக்கணும். ஸோ அப்படியே டான்னு 5 மணிக்கு அலாரமே இல்லாமல் அலாரம் வச்ச மாதிரி எந்திரிச்சிருவார். ஸோ எந்திரிச்சதுமே கரெக்டாக டே ரொட்டீன்லாம் பண்ணிவிட்டு அவர் வந்துட்டு வாக்கிங் ஜாகிங் இந்த மாதிரி போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6:30 அப்படிங்கிறப்போ வந்து குளிச்சுட்டு அப்படியே வந்துட்டு மறுபடியும் கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் இருக்கும். ஸோ யோகா அது மாதிரி எல்லாமே பண்ணி முடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 7 o'clock அப்படிங்கிறப்ப எல்லா வேலையும் முடிச்சிடுவார். முடிச்சுட்டு புக்கெல்லாம் படிப்பார். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கும் வந்துட்டு ஃபஸ்ட்டு காலையில் அலாரம் அடிக்காமே எந்திரிச்சிருவார். ஓகேவா? ஸோ அலாரம் வைக்கவே மாட்டாங்க. ஸோ 5 மணி ஆகுது, அவர் டக்குன்னு எந்திரிச்சிட்டு இன்றைக்கி ஜாகிங் போகிறாரு. ஸோ அப்படியே வந்துட்டு வாயெல்லாம் கொப்பளிச்சுட்டு ஜாகிங் போயிட்டுருக்கிறாரு. அப்படி போகிறப்போ வந்துட்டு இன்றைக்கி லைட்டாக கொஞ்சம் குளிர மாதிரி இருக்குது. என்னது லைட்டாக குளிர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட ஆரம்பிக்கிறாரு. என்ன தான் வந்துட்டு கொஞ்சம் கோல்டான ப்ளேஸாக இருந்தாலும் நம்ம அதிகமாக ஒர்க் பண்ணுறப்போ நமக்கு வேர்க்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அவர் ஃபாஸ்ட்டாக ஓடும்போது லைட்டாக அவருக்கு அந்த ஹீட் வந்து கொஞ்சமாக ப்ரொடியூஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் மாதிரி இதமாக இருக்குது அவருக்கு. இதுதான் வந்துட்டு அந்த ஜீனியஸான மண்டை போல். ஸோ அப்படி தான் வீட்டுக்கு வந்திருப்பார். வந்துட்டு எப்பவும் போல் ஃப்ரெஷ் அப்லாம் ஆகிட்டு 7 o'clock அப்படிங்கிறப்போ அவரோட ஒரு ரூம் இருக்கும். ஸோ ஸ்டடி ரூம் மாதிரி வச்சுருப்பாரு. அங்கே போய்ட்டு புக்ஸ் எல்லாம் படிச்சுட்ருக்காரு. இப்போ கரெக்டாக ஜிமினோட அம்மா 7:30க்கு எந்திரிப்பாங்க. ஸோ எந்திரிச்சு வந்துட்டு ஜிமினா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு மா இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா 5 மணி ஆனால் லைட்டை போட்டுட்டு இம்சை பண்ணிகிட்டு இருக்க, என்னால் தூங்கவே முடியறதில்ல. நீ காலையில் 10 மணிக்கு ஆஃபீஸ் போகிற, அதுக்கு நீ 8 மணிக்கு எந்திரிச்சா கூட போதும், எதுக்குடா 5 மணிக்கு எந்திரிக்கிற அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு மா டெய்லியும் ஏமா ஒரே மாதிரி புலம்பிகிட்டே இருக்கீங்க, போங்க போயிட்டு எனக்கு சீக்கிரம் காஃபி போட்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது நான் இப்போ தானே எழுந்தேன், அதுக்குள்ளே காஃபி வேணுங்கிற, வேணா நீ போய் போட்டுக்கடா அப்படின்னு சொல்லவும் காலங்காத்தால் அம்மாவுக்கு பையனுக்கு வாக்குவாதம் போயிட்டுருக்கு. ஸோ ஜிம்மோட அப்பா தான் எழுந்துச்சி வந்துட்டு டெய்லியும் உங்களோட என்னால் அழுக முடியல, அவன் காஃபி கேட்டால் போட்டுக்கூட, அவன் தான் வேலைக்கு போகணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜிமினோட அம்மா அப்படியே முறைச்சிக்கிட்டே ஒரே பையனாக போயிட்டேன்னு செல்லம் கொடுத்தது ஏன் தப்பு தான்டா, பையன் வேணும்னு ஆசைப்பட்டேன் பார்த்தியா, எனக்கு இது தேவைதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு மாதிரி திரிகிட்டே போய் காஃபி போட்டுட்ருக்காங்க. ஜிமினும் பார்த்து சிரிச்சுட்டே அவர் பாட்டுக்கு புக் படிச்சுட்டு இருக்காரு. ஸோ காஃபி போட்டு கொண்டு வந்து அவரோட டேபிளில் தம்முன்னு வைக்கிறாங்க. மா பார்த்துமா, ஏம்மா காஃபி இப்படி கிளாஸே உடஞ்சிரும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீ பண்ணுற வேலைக்கு உனக்கு பாருடா, எப்படி ஒரு பட்டிக்காட்டு பொண்ணதான் பிடிச்சி கட்டி வைக்க போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லவும் ஜிமினுக்கு ஷாக்காக இருக்குது. இது என்ன புதுசாக பட்டிக்காடுங்கிறீங்க, எனக்கெல்லாம் அங்கங்கே போகிறதுக்கு பிடிக்காது, எனக்கு இந்த லைஃப் தான், அதாவது இந்த லைஃப் ஸ்டைல் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த மாதிரிக்கு இது பார்த்துடாதம்மா, பழி வாங்கிடாத அப்படின்னு சொல்கிறாரு. நீ என்ன வேணால் பண்ணு, ஆனால் நான் கண்டிப்பாக நம்ம ஊரில் இருக்கிற ஒரு பொண்ணை பார்த்தா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன். எதுவும் அப்பா இங்கே ஃபாரினில் செட்டில் ஆனுங்காட்டிக்கும் நீ ஏதோ அப்படியே ஃபாரின்லேயே வாழ்ந்து அங்கேயே இந்த நாட்டுக்காரங்க வயிற்றில் பிறந்த மாதிரி நீ சீன் போடுற. நீ பிறந்தது வந்துட்டு பட்டிக்காட்டுங்க வயிற்றில் தான், ஓகேவா? ஏதோ அப்பா கொஞ்சம் படித்து ஃபாரின் வந்துட்டாரு, அதுக்காக பழசெல்லாம் மறக்கக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு டாபிக் எப்படி மாற்றிட்டே இருக்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாரு. மா எனக்கு நீ காஃபியே போட்டு கொடுக்க வேணாம், ஓகேவா? நீ அமைதியாக இருந்தேன்னா போதும். நீ பேசுகிற பேச்சுக்கு நான் சீக்கிரமாக யாராவது லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன், நீ பண்ணக்கூடிய ஆள் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஸோ ஜிமினும் வந்துட்டு பிடிக்க மாட்டேங்குதுமா, நான் என்ன பண்ணிட்டோம், யாரையாவது பிடிச்சா தானே நான் லவ் பண்ணுறதுக்கு, எல்லாத்தையும் பிடிக்குது ஆனால் ஃப்ரெண்டாக பிடிக்குது, லவ் பண்ணுறாலும் யாரையும் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பாவம் பையனுக்கு அது வேறு கொஞ்சம் ஃபீலிங். ஸோ அப்படியே இப்போ இந்த சைடு உங்களோட வீட்டு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அம்மா வந்துட்டு உங்களுக்கு காஃபியெல்லாம் வச்சு கொடுக்கறதுக்காக போயிருப்பாங்க. ஸோ அப்படி போனப்போ கரெக்டாக அந்த தரகர் இருக்கார்ல, ஸோ அவர் வந்துட்டு பூஜாமா அப்படின்ட்டு வராங்க. ஸோ அம்மா பேர் பூஜா, ஓகேவா? பூஜாமா அப்படின்ட்டு வராங்க. என்னப்பா தரகரே, என்ன நீங்கள் இப்படி என் பேரை ஏலம் விட்டுட்டு வரீங்க காலங்காத்தால் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு அவர் வந்துட்டு எல்லாம் ஒரு நல்ல செய்தி தான், நீங்கள் ரொம்ப வருஷமாக ஆசைப்பட்ட மாதிரி ஒரு ஃபாரின் பையன் வந்துட்டு உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறாரு. இது நிஜமாவா, நிஜமாக தான் சொல்கிறீங்களா தரகரையா அப்படின்னு கேட்குறாங்க. அட ஆமாம்மா, அவங்க வீட்டிலேருந்து இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ பையன் வந்துட்டு ஃபாரினில் இருக்கிறாங்க, ஃபேமிலி ஃபுல்லாக ஃபாரினில் செட்டில் ஆகிட்டாங்க, ஆனால் நம்ம ஊருக்காரங்க தான், ஆனால் ரொம்பவே அதை எப்படி சொல்கிறது, கிட்டத்தட்ட நம்மளுக்கு தூரத்தை சொந்தம்னு வைங்களேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொந்தக்காரங்க வேறையா,
எனக்கு தெரியாமல் யாரா ஃபாரினில் நம்ம சொந்தக்கார இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. எப்படி யோசிச்சாலும் அவங்க மண்டைக்கு வந்துட்டு புலப்படலை. ஸோ உங்களோட அம்மாவும் வந்துட்டு கேட்குறாங்க, சரி சரி பையனோட ஃபோட்டோ காட்டுப்பா சீக்கிரம் பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லவும், தரகரும் வந்துட்டு நம்ம வந்துட்டு இவ்வளோ அவசரப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா பையனுக்கு வந்துட்டு கரெக்டாக கல்யாண வயசு தான். பட் அவங்க ரொம்ப அவசரம்லாம் படலை, சீக்கிரம் வேணும்லாம் கேட்கல. நம்ம பொறுமையாக பார்த்து விசாரித்து பண்ணிக்கலாம் நம்ம பாப்பாவுக்கு அப்படிங்கிறாரு. ஆனால் அவங்களோட அம்மா விசாரிக்கலாம் என்ன டைம் வேணும், ஐயோ அதெல்லாம் ரொம்ப டைம் ஆயிரும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொந்தக்காரன் வேறு சொல்கிற, அது நீ சொல்கிற, நீ வந்துட்டு யாராவது தப்பாக இருந்தா நீ ஒருத்தவங்க கிட்ட வந்து சொல்லுவியா என்ன, எனக்கு ஒன்றை பற்றி தெரியாதா, நீ அத்தனை பேர்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிற தரகரே அப்படிங்கிறாங்க. ஸோ தரகருக்கு நல்லா ஐஸ் வச்சுட்டாங்க. ஸோ அவர் வந்துட்டு ஆமாம்மா நான் நிறைய பேர்த்து கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேன், ஒருத்தர் கூட எனக்கு கம்ப்ளைண்ட்டே பண்ணதில்லைன்னா பார்த்துக்கோங்களேன். சரி ஓகே பார்ப்போம், நான் வந்துட்டு அவங்க வீட்டில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த பக்கம் உங்களோட அம்மா அப்படியே உங்களோட ஃபோட்டோலாம் வந்துட்டு எடுத்து எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ வந்துட்டு இது என்னன்னா பக்கத்து ஊரில் இருக்கிறாங்க போய் காட்டுறதுக்கு செல்லுலேருந்து அனுப்பிவிடுமா, இதான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னு சொல்லவும், எங்கே என் பொண்ணு இந்த ஃபோனே யூஸ் பண்ண மாட்டேங்கிறா, வாங்கி கொடுத்தாலும் தூக்கி போட்டாரா, இதை நான் தான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தரகரும் வந்துட்டு எப்படி ஃபோட்டோ எடுக்கிறது, ஸோ அதை எப்படி வந்துட்டு அழகாக எடிட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஃபில்டர்லாம் போட்டு தருவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு சொல்லிக் கொடுக்குறாங்க. அதுக்கு உங்களோட அம்மா இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், என் பொண்ணு சும்மா ஒரு ஃபோட்டோ எடுத்தாவே போதும், தேவதை மாதிரி இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம் எனக்கு என்ன குறைச்சல், அவள் அழகாக தான் இருக்கா, ஸோ நீங்கள் எப்படி எடுத்தாலும் சரி எடுத்துகிட்டு இதோ இந்த நம்பருக்கு எனக்கு அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஸோ அதே மாதிரி தான் உங்களோட அம்மா அந்த ஃபோனை தூக்கிட்டு கிட்டத்தட்ட மணி வந்துட்டு ஒரு 9:30 இருக்கும், அப்படியே ஓடி வந்துட்டு இருக்கிறாங்க. அதாவது வயக்காட்டுக்கு தான் ஓடி வந்துட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன என் அம்மா காஃபி கொண்டு வர சொன்னால் ஃபோனை தூக்கிட்டு ஓடி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இடுப்பில் கை வச்சு, இடுப்பு ஒரு கை தலையில் ஒரு கை, அதாவது நெத்தியில் அப்படியே வெயில் அடிச்சுன்னா வச்சு மாதிரி போல, ஸோ அந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ சாராவும் அப்படியே இருந்துச்சு நின்று பார்த்துட்டு இருக்கிறா. நீங்கள் வந்துட்டு கருப்பு கலர் பாவாடை, கருப்பு கலர் ப்ளவுஸு, சிகப்பு கலர் நல்லா டார்க்கு சிகப்பு கலர் வந்துட்டு தாவணி கட்டியிருப்பீங்க. அண்ட் சாரா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவள் வந்துட்டு பர்பிள் கலர் பாவாடை, பர்பிள் கலர் ப்ளவுஸு, ஒயிட் கலர் தாவணி கட்டியிருப்பான். ஸோ அப்படியே 2 பேரும் வந்துட்டு அந்த வயக்காட்டு நடுவில் நின்றுட்டு இருக்கிறீங்க. அங்கே வேறு யாருமே வேலை செய்யலை, நீங்கள் 2 பேர் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. ஸோ அப்படியே என்னம்மா எதுக்கு இப்படி ஓடி வர தலை தெரிக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அம்மாவும் வந்துட்டு அடையே வயனு சீக்கிரம் வாடி, இங்கே வெளியே வாடி அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஐயோ என்னன்னா பாதி நடவே இல்லை, நாற்று நடவேணும், எதுக்குமா கூப்பிடுற அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. உங்களோட அம்மா அப்படி மூச்சு வாங்க ஓடி வந்துட்டு சரி சரி நீ வரலன்னா பரவாயில்ல, அப்படியே நில்லு, அங்கேயே நில்லு, அசையாமல் நில்லு அப்படிங்கிறாங்க. ஏன் என்னாச்சு என்னாச்சுமா, இங்கே ஏதாவது உள்ளே இருக்கா, பாம்புக்கு இது வந்துருச்சா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஐயோ அதெல்லாம் இல்லை வயனே, இல்லடி கம்முன்னு கொஞ்சம் நேரம் அப்படியே வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ, அதாவது அந்த ஃபோனுக்குள்ள ஃபோனை வந்துட்டு அப்படி சொல்லி கொடுத்த மாதிரியே உங்களோட ஃபேஸ் எல்லாம் தெரியுற மாதிரி கரெக்டாக, அதாவது ஃபேஸ் மட்டும் இல்லை அந்த க்ரீனிஷாக இருக்கிற பேக்ரவுண்டு நடுவில் நீங்கள் இடுப்பில் வேறு கை வச்சுட்டு நிற்கிறீங்க. ஸோ அப்படியே வந்து நிற்கிற மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அப்போது சாராவும் பக்கத்தில் இருந்திருப்பாள்ல, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஸோ கிராமத்து சைடெல்லாம் வந்துட்டு ஆண்டி அப்படிங்க மாதிரி கூப்பிட மாட்டாங்க, ஃப்ரெண்டோட அம்மா வந்துட்டு அக்கான்னு கூப்பிடுவாங்க, இல்லைனா அம்மான்னு கூப்பிடுவாங்க. ஸோ இவள் வந்துட்டு சாரா வந்து உங்களோட அம்மா கூட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக சண்டை போட்டுக்குவாங்க, பட் ரொம்ப க்ளோஸு, அதனால் அக்கா அக்கான்னு தான் கூப்பிடுவா. ஏக்கோ என்னக்கா பண்ணிகிட்ருக்க நீ, ஏதோ அந்த ஃபோனை போட்டு அப்படியே தான் அமுத்திக்கிட்டு இருக்கா, என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுவா நான் போட்டா பிடிக்கிறேன் என் வயனை அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறா. எதுக்கா, அவளுக்கு ஃபாரினில் இருந்து ஒரு சம்மந்தம் வந்திருக்கு, ஃபோட்டோ கேட்குறாங்க அப்படின்னு சொல்லவும், அட அக்கா லூஸு, நீ என்ன எண்ணெய் சேர்த்தி ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கா, இரு நான் இந்த பக்கம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இந்த பக்கம் வந்துடுறா. ஸோ உங்களோட அம்மா வந்துட்டு ஆமாம்ல நம்ம ஆதிக்கு இது உன்னையும் சேர்த்து அனுப்பியிருந்தா பாவம் மாப்பிள்ளை பையன் கன்ஃபியூஸ் ஆகிட்டா என்ன பண்ணுறது, 2 பேரும் அழகாக இருக்கிறீங்கள அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சாராக்கு அப்படியே ஒரு மாதிரி பெருமையாக இருக்குது. ஆமாம் நான் உங்களோட வயனை விட கொஞ்சம் அழகாக ஜாஸ்தி தான், என்ன பண்ணுறது, அவங்களோட பொண்ணுங்கிறனால உங்களுக்கு அவள் தான் ரொம்ப அதிகமாக அழகாக தெரியுறா உங்கள் கண்ணுக்கு அப்படிங்கிறா. ஸோ உங்களோட அம்மா அப்படியே ஒரு முறை மறைச்சிட்டு நான் அழகுன்னு சொன்னதே பெரிய விஷயம்டி, நீ என்ன ஓவரா பண்ணுற அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாடா அக்கா நீ ஃபோட்டோ எடுக்கா, வயனை ஃபோட்டோ எடு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நீங்கள் என்னம்மா பேசிகிட்டு இருக்கிற, ஃபாரின் சம்மந்தமா, எனக்கு எப்படிம்மா அங்கேருந்து வரும், எனக்கு தான் படிக்கவே தெரியாதே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உன்னோட அம்மா வந்துட்டு வயன் ஒரு நிமிஷம் பேசாமல் அமைதியாக நில்லுடி அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே வந்துட்டு கோவத்தில் இடுப்பில் அப்படியே கை வச்சுக்கிட்டு ஒரு கையை அப்படியே ஒரு மாதிரி நாம்பிக்கிட்டு நின்றுட்டுருக்கிறீங்க. கையில் வந்துட்டு ஒரு கையில் நாற்றெல்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த இது இருக்குது, ஒரு கை இடுப்பில் வச்சுக்கிட்டு நிற்கிறீங்க. பாவாடெல்லாம் அப்படியே வச்சு சொருகியிருப்பாங்களே இடுப்பில் கொஞ்சம் மடித்து சொருகியிருப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி சொருகிட்டு நிற்கிறீங்க. உங்களோட அம்மா அப்படியே வந்துட்டு நிறைய ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஸோ எடுத்துகிட்டு அப்படியே சாராவும் உங்களோட அம்மாவும் அந்த ஃபோட்டோவெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க எது அழகாக இருக்குன்னு. சாரா பார்க்குறா, என்னக்கா இத்தனை ஃபோட்டோ பிடிச்சி வச்சுருக்குற, இப்போ தான் நான் வந்தேன்
அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா உங்களோட அம்மா தட்டிகிட்டே இருந்திருப்பாங்க. ஸோ அதனால் நிறைய கிளிப்ஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ அதில் வந்துட்டு எது நல்லா இருக்குன்னு செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ 2 பேரும் பார்க்குறதுல ஒரு ஃபோட்டோ மட்டும் செம்ம அழகாக இருக்குது. நல்ல ப்யூராக வந்துட்டு எப்படி சொல்கிறது, பேக்ரவுண்ட் வந்துட்டு அவ்வளோ க்ரீனிஷு, அப்படியே வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஏஐயில் எடிட் பண்ண மாதிரி இருக்குது. அப்படி அழகாக வந்துட்டு ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்குது. பின்னாடி மலையாக இருக்குது, அதாவது மலைலாம் இருக்குள்ள மவுண்டெயின். ஸோ அது இருக்குது. சுற்றியும் வந்துட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் ஒவ்வொரு மரம்லாம் இருக்குது. நடுவில் வந்துட்டு நீங்கள் அந்த வயல் காட்டுக்குள்ளே ஒரு மாதிரி அழகாக நின்றுட்டுருக்குறீங்க. ஸோ அந்த ஃபுல் க்ரீனிஷ்க்கும் நீங்கள் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸுக்கும் உங்கள் கலருக்கும் அவ்வளோ அழகாக இருக்குது. இடுப்பில் நீங்கள் கை வச்சு கோவமாக நிற்கிறது கூட க்யூட்டாக தெரியுது உங்களுக்கு. சாரா பார்க்குறா, ஏக்கோ இங்கே பாரு வயன் இதில் அழகாக தெரியுறா, இதையே அனுப்பிச்சுடு, இந்த போட்டோ அனுப்பிச்சுடு அப்படிங்கிறா. ஆமாடி, நானும் அதான் சொல்லலான்னு நினச்சேன், இதையே அனுப்பிச்சுட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தரகருக்கு வந்துட்டு அந்த ஃபோட்டோவை அனுப்பிச்சி விட்டுறாங்க. அப்போது அந்த தரகரும் வந்துட்டு டக்குன்னு ஃபோனில் மெசேஜ் வரதை பார்த்துட்டு ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா அவங்களோட ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க. என்ன இது, அழகாக அனுப்ப சொன்னால் இப்படி வயக்காட்டில் நிற்கிறத அனுப்பி வச்சுருக்காங்க. ஆனாலும் வயன் அழகாக தான் இருக்கா. இதுதான் நேச்சராக அழகாக இருக்குது. கண்டிப்பாக அந்த ஃபாரின்கார பையனுக்கு இந்த மாதிரி பொண்ணுங்களை ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு அவரும் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபோட்டோ பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. இப்போது அப்படியே ஜிம்மோட சைட் பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டுருக்காரு. 9:30 ஆகுதா. ஸோ இப்போ வந்து கிளம்புனா கரெக்டாக 10 o'clock ஆஃபீஸ் போயிடுவார். அப்படி வந்துட்டு ஆஃபீஸ் கிளம்புறாரு. அப்போது ஜிம்மோட அம்மாவுக்கு வந்துட்டு ஒரு மெசேஜ் வருது. என்ன அப்படின்னா அந்த தரகர்கிட்டேருந்து தான். ஸோ அவங்க ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க போல் தரகர்கிட்ட, என்னோடய பையனுக்கு வந்துட்டு இப்படி நம்ம ஊரில் நம்ம சொந்தத்தில் ஒரு பொண்ணு பாருங்கள் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ ஜிம்மோட ஃபோட்டோ வந்து அனுப்பிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ பொண்ணோட ஃபோட்டோ ஃபஸ்ட்டு அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. இப்போ அந்த தரகர் வந்துட்டு மெசேஜ் பண்ணியிருப்பார், உங்களோட சொந்தத்துலேயே வந்துட்டு ஒரு பொண்ணு இருக்குது, ஆனால் படிக்கலம்மா, 10th வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க, உங்களுக்கு பரவாயில்லையா அப்படின்னு கேட்கவும், எனக்கு எங்கள் சொந்தத்தில் பொண்ணு இருந்தால் போதும், நல்ல பொண்ணு இருந்தால் போதும், படிப்பெல்லாம் வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ண போகிறோம், நானே வீட்டில் சும்மா தான் இருக்கேன், அவள் என் கூட சும்மா இருந்தானா போதும் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்படி தான் ஆல்ரெடி அவங்க சொல்லி வச்சுங்காட்டிக்கோ கரெக்டாக ஃபோட்டோ வந்துட்டு அனுப்புகிறாங்க. ஸோ உங்களோட அத்தை ஆக்சுவலாக இனிமேல் தான் உங்களுக்கு அத்தை. இப்போ வந்துட்டு அந்த ஆண்டி இருக்காங்களே, ஸோ அந்த ஜிம்மோட அம்மா வந்துட்டு ஃபோனை பார்க்குறாங்க. அந்த ஃபோட்டோ எடுத்து பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஏன்னா அந்த ஒரு மாதிரி உங்களோட அம்மாவே ஒரு மாதிரி செம்ம அழகாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் அந்த பிக் வந்துட்டு அவ்வளோ ரியலிஸ்டிக்காக நேச்சராக அவ்வளோ க்யூட்டாக அவங்கள வந்துட்டு அவ்வளோ அழகாக காட்டுது. அப்படியே வந்துட்டு அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு மரியாதையே வருது. என்ன தான் வந்துட்டு இந்த காலத்து பொண்ணாக இருந்தாலும் வயலில் இறங்கி வேலை செஞ்சிட்ருக்கா பார்த்தியா, இப்படி ஒரு பொண்ணு தான் என் பையனுக்கு நான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பாட்டுக்கும் அந்த ஃபோட்டோ வந்துட்டு ஜிமினுக்கு அனுப்பி விட்டுறாங்க. ஸோ ஜிமின் அந்த ஃபோன் வந்துட்டு இந்த மாதிரி ஃபோட்டோ வந்திருக்குள்ள மெசேஜ் சவுண்ட் கேட்டு ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா ஒரு ஃபோட்டோ, அதை பார்க்கறதுக்கு அவருக்கு ஒரு ஏஐ ஃபோட்டோ மாதிரி தெரியுது. என்ன மம்மி திடீர்னு ஏஐ ஃபோட்டோலாம் அனுப்பிட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த ஃபோட்டோ பார்த்தியாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு பார்த்தேன் அழகாக இருக்குது, நீயே ஏஐயில் க்ரியேட் பண்ணியா மம்மி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஜிமினோட அம்மா வந்துட்டு மடையா அதை பார்த்தா ஏஐயில் எடுத்த ஃபோட்டோ மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் பாரு, அப்படியே வந்துட்டு எவ்வளோ அழகா அந்த பொண்ணு பாரு, அந்த பொண்ணோட கலருக்கு, அந்த ட்ரெஸ்ஸுக்கு, அந்த பேக்ரவுண்டு எல்லாம் ஒரு ஏஐயில் எடிட் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஆமாம் எதுக்கு எனக்கு இதை அனுப்பியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது கரெக்டாக ஜிமினோட அம்மாவும் வந்துட்டு மடையா அது ஏஐயில் எடிட் பண்ண ஃபோட்டோ இல்லைடா, நிஜமாகவே ஒரு பொண்ணோட ஃபோட்டோ நம்ம ஊரில் இருக்கா, சரியா, அவளை தான் உனக்கு நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமினுக்கு நம்பவே முடியல. அப்படியே அந்த ஃபோட்டோவை வந்துட்டு ஜூம் பண்ணி பார்க்குறாரு. அப்படி ஒரு சின்ன பிம்பிள் கிடையாது, ஒரு ஃபில்டர் கூட கிடையாது, ஓகேவா. ஸோ உங்களோட அம்மா எந்த ஃபில்டரும் போடாமல் ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க, அவ்வளோ நேச்சுரலாக எடுத்திருப்பாங்க. இது என்னது, நிஜமாகவே இது ஃபில்டர் கூட போடாத மாதிரி தான் இருக்குது, பட் எப்படிம்மா இப்படி ஒரு பொண்ணு இருக்கா இல்லை நம்ம ஊரில் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படியே எனக்கு அந்த ஆச்சரியமாக இருக்குது. தங்கச்சி மாதிரி இருக்கா பார்த்தியா, அவள் தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன், உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஜிம்மினுக்கு அந்த ஃபோட்டோ பார்த்ததுமே ஒரு மாதிரி பாயபில் மயங்கி போச்சு. பிடிச்சிருக்குதான், ஆனால் நீ சொன்ன மாதிரியே பட்டிக்காட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குற பார்த்தியா அப்படிங்கிறாரு. அப்படியெல்லாம் சொல்லாதடா, அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கா, ரொம்ப நல்ல பொண்ணுன்னு வேறு தரகர் சொல்கிறாங்க, அதனால் அவளை வந்துட்டு பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜிம்னு வந்துட்டு உன் விருப்பம் தான் மம்மி, நீ எது பண்ணாலும் எனக்கு ஓகே தான், பிடிச்சிருக்கு பண்ணிக்கலாம், பார்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. இதை கேட்டு ஜிம்மோட அம்மாவுக்கு செம்ம ஹாப்பி. என் பிள்ளையவே ஒருத்தி மயக்கிட்டா, அம்மாடியோ இவ்வளோ பெரிய நாட்டில் இத்தனை வெள்ளைக்கார பொண்ணுங்களுக்கு இடையில அவ்வளோ பெரிய கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு ஒருத்தையே கூட பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தவன் ஒரே ஒரு ஃபோட்டோ பார்த்து வாங்கிட்டானே,
நிஜமாவே இந்த பொண்ணுக்கிட்ட ஏதோ இருக்குப்பா, என்னையே வாங்கிட்டாலே அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி தனியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் அப்படியே சாரா கிட்ட பேசிகிட்டு இருக்கிறீங்க. சாரா கேட்குறா, ஏ ஒயன், அந்த மாப்பிள்ளை வீட்டு சைடு ஓகே சொல்லிட்டாங்க, என்னடி பண்ணுவ, நீ தான் இங்கேருந்து போக மாட்டேன்னு சொன்னியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. சொன்னீங்க, ஏய் என்னை பார்த்தல சேர்த்து பூசிக்கிட்டு நிற்கிற நடு வயக்காட்டுக்குள்ளே, அதுவும் இந்த வெயிலில் வேர்த்து ஊற்றிட்டுருக்கு, இங்கே நின்று நான் போஸ்ட் கொடுத்துருக்கேன், அதுவும் ஒழுங்காக கொடுத்தேன், எப்படி அடிக்கிற மாதிரி தான் நின்றுருந்தேன். இப்போ ஏற்பட்ட ஒரு ஃபோட்டோவை பார்த்துட்டு எவனாவது எனக்கு அடிக்கிறேன் வேணா. அதுவும் இல்லாமல் நான் படிக்கலடி, ஃபாரின்கார பசங்களுக்கெல்லாம் படிச்சிருக்கணும், நம்ம ஊர் பசங்களே படித்த பொண்ணு தான் வேணும்னு கேட்குறானுங்க, ஃபாரின்கார பசங்களாம் சும்மாவா, அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ படித்தாலும் பத்தாது, நிறையா படித்த பொண்ணாக தான் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. இன்னமும் சரி, ஆனால் பார்க்கலாம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாரா 2 பேர் வந்துட்டு வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ அப்படியே அந்த வாய்க்காலில் போய்ட்டு கை காலெலாம் கழுவிட்டு வீட்டுக்கு நடந்து போயிட்டுருக்குறீங்க. ஸோ கரெக்டாக போகிறப்போ உங்களோட அம்மாவுக்கு வந்துட்டு அந்த தரகர் வந்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க. அப்புறம் உங்கள் அம்மா வந்துட்டு, என்னப்பா தரகரை சீக்கிரம் சொல்லுங்கள், ஃபோட்டோ அனுப்புனீங்களா, என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன சொன்னாங்களா, நம்ம வயனை போயிட்டு யாராவது பிடிக்கலன்னு சொல்லிடுவாங்களா என்ன, அப்படி சொன்னால் நான் தான் விட்டுருவேனா அப்படிங்கிறாரு. என்ன சொல்கிற, பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப பிடிச்சிருக்காமா, பையனுக்கு ஃபோட்டோ பார்த்ததும் பிடிச்சிருச்சு, சீக்கிரம் பார்த்துருங்கன்னு சொல்லிட்டானாமா, எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. ஸோ உங்கள் அம்மாவுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. தரகரே, உனக்கு நான் எத்தனை காசு வேணால் தரேன்டா சாமி, எனக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அம்மா பையனோட ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி கேட்கவும், பையன் ஃபோட்டோ கேட்குறாங்கல்ல, ஸோ அதனால் அவர் வந்துட்டு, பொண்ணு தங்கச்சலை, நான் பையன் வைரச்சலை, அனுப்புகிறேன் பாரு ஃபோட்டோவை அப்படி சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. ஸோ அப்படியே உங்களோட அம்மா ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க, அந்த ஃபோட்டோவை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த தரகர் சொன்ன மாதிரி தான். தரகரே, நீ கரெக்டாக தாயா சொன்ன, வைரச்சலை மாதிரியே தான் இருக்கான், எனக்கு ஏற்ற பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஜிமினை ரொம்ப பிடிச்சிடுது. ஸோ ஜிமினுக்கும் வந்துட்டு எந்த ஒரு ஃபில்டர் இல்லாமல் சும்மா அழகாக வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பாங்க அப்பப்போ. ஸோ அவர் சும்மா ஏதாவது பண்ணிட்டு இருக்கிற ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் தான் அனுப்பியிருப்பாங்க. அதில் ஒரு ஃபோட்டோவை உங்களுக்கு அனுப்பியிருப்பாங்க உங்களோட அம்மாவுக்கு தரகர். ஸோ அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்படியே வந்துட்டு உங்ககிட்ட காட்டலான்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. கரெக்டாக நீங்களே வந்துட்டு உள்ளே வந்திருப்பீங்க. அப்படியே ஒயின்னு வந்துட்டியா அப்படின்னு சொல்லுவோம். நீ ஏமா ஒரு மாதிரி கரண்ட் ஷாக் அடித்த மாதிரியே இருக்கிற காலையிலேருந்து, ஏன் ஒரு மாதிரி வைப்ரேஷன் மோட்லேயே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அப்போ உங்களோட அம்மா, இங்கே பாருடி இந்த ஃபோட்டோ பாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. பார்த்தா, என்னம்மா பொம்மை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. பொம்மையா, ஏய் இந்த பையனை தண்ணி உனக்கு பார்த்துருக்கோம், ரொம்ப உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான், அதனால் சீக்கிரம் கல்யாணம் பண்ண போகிறோம், உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேஜே, இப்போ ஏற்பட்ட பையன் என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னானா, என்ன காது குத்துறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏய் சத்தியமாக சொல்கிறேன்டி, அவங்க வீட்டில் அவனை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்களாம், அதனால் சீக்கிரமாக கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க, இன்னும் 2-3 நாளில் வராங்களாமாடி அப்படிங்கிறாங்க. இதே 2-3 நாள்லையா, என்னம்மா திடீர்னு எல்லாமே முடிவு பண்ணுற அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஸோ அம்மா வந்துட்டு, எல்லாமே திடீர்னு தாண்டி நடக்குது, எனக்கே ஒரு மாதிரி நல்லா ஜாலியாக இருக்குது, சரி ஓகே நீ நல்லா ரெடியாக இருந்துக்கோ, அண்ட் 2-3 நாளைக்கு தோட்டத்து பக்கம் போகாத, கருத்து போயிடுவா சரியா, அவன் பாரு அப்படியே வைரச்சலை மாதிரி இருக்கான், கருத்துறாத அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பச்சை பயிர் எல்லாம் கிளச பச்சை பயிர் மாவெல்லாம் வந்துட்டு மூஞ்சிக்கு தேயின்னு சொல்லிட்டு அரைச்சி அப்படி உங்கள் மூஞ்சில் ஃபேஸ் பேக் போட்ட மாதிரி அப்படியே கட்டியாக வந்துட்டு இருந்தால் அப்படியே வச்சிடுறாங்க. நீங்கள் ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்க. ஸோ சாரா வந்துட்டு வரா, அவள் வீட்டுக்கு போய்ட்டு சாப்பிட்டு வந்திருப்பா. அப்படி சாரா வந்துட்டு கரெக்டாக அவங்க வீட்டுக்கு வந்திருப்பாளா. ஸோ நீங்கள் அப்படி மூஞ்செல்லாம் ஃபுல்லாக மாவு அப்பிட்டு, அதாவது பச்சை பயிர் மாவு இருக்கலாம், ஸோ அதை அப்பிட்டு உட்காந்துருப்பீங்க. டக்குனா வந்து உங்களை பார்த்தது ஒரு மாதிரி அவளுக்கு ஹார்ட்டே ஸ்டாப் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே நெஞ்சு பிடிச்சி நிற்கிறா. ஆத்தாடி, ஏ ஒஹன் நீ ஆடி இது அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆமாடி நான் தான், என்னால் பேச முடியல, எல்லாம் ஒரு மாதிரி இழுத்து பிடிக்குது, எல்லாம் பச்சை பயிரெலாம் ஒட்டிக்கிச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பச்சை பயிர் போட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி அது காய் இருக்குமில்ல, ஸோ நம்ம பேச முடியாதுல்ல, ஸோ அந்த மாதிரி கொடன்னு பேசுகிறீங்க. இதே என்னடி எத்தனை நாள் இல்லாமல் திடீர்னு பச்சை பயிர்த்தெல்லாம் போட்டு உட்காந்துட்டுருக்குறா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஏய் அந்த கொடுமை ஏன் கேட்குற, என் அம்மாட்ட பேசு, என்னால் பேச முடியல அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஸோ அவள் போய்ட்டு, ஏக்கோ என்னக்கா ஏதோ வந்துட்டு சாமிக்கு சந்தனத்தை பூசி உட்கார வச்ச மாதிரி உன் பொண்ணுக்கு இப்படி பச்சை பயிர்த்தை பூசி உட்கார வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஸோ அவங்க வந்துட்டு, அதே உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி, இங்கே வா இந்த ஃபோட்டோவை பாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. காட்டினா ஜிமின் ஃபோட்டோ தான். அம்மாடியோ சமாளக்காக இருக்குது, இது பையன் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறா. பையன்தான், நீ பொம்மை நினச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் பொம்மை மாதிரியே இருக்காங்க. என்னது முடிவு பண்ணிட்டீங்களா, ஓகே ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆமாடி சாரா,
அந்த பையனுக்கு ஒயினை ரொம்ப பிடிச்சிருச்சான். இன்னும் 2-3 நாளில் ஃபாரின்லேருந்து வராங்களாம். வந்த கையோட கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்களாம். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. கையும் உள்ள காலும் உள்ள, நான் யாருக்கு சொல்கிறது யார்கிட்ட சொல்ல, எனக்கு ஒன்றும் தெரியலடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ அப்படியே தான் ஒரு 2 டேஸ் ஸ்கிப் ஆகிருக்கும். உங்களோட அம்மா உங்களை தோட்டத்து பக்கமே விடலை. கருத்து போயிடாத அவன் அப்படியே வந்துட்டு வெளின்னு இருக்கிறான். நீ கருத்துறாத ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே பொத்தி வச்சுருக்காங்க. ஸோ எந்நேரம் ஃபேனை போட்டு அப்படியே ஹீட், அதை எப்படி சொல்கிறது, ஃபேனை போட்டு கூல் பண்ணி விடுறாங்களா உங்களுக்கே போர் அடிக்குது. என்ன மம்மி திடீர்னு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உட்காந்துருப்பீங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு கரெக்டாக 2 டேஸ் ஸ்கிப் ஆகுது. உங்களோட அம்மா சொன்ன மாதிரி ஜிமின் அண்ட் அவரோட ஃபேமிலி எல்லாருமே ஃபாரின்லேருந்து உங்கள் வீட்டுக்கு வராங்க. வந்ததுமே வந்துட்டு உங்களோட அம்மா உங்களை அடியே நாளைக்கு தான் வரேன், நாங்கள் இன்றைக்கே வந்துட்டாங்கடி, சீக்கிரம் போய் ரெடியாகுவேன் அப்படிங்கிறாங்க. என்னம்மா நாளைக்கு தானம்மா சொன்னேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. வந்துட்டாங்கடி, டிக்கெட் இன்றைக்கி தான் கிடச்சிதான், சீக்கிரம் போய் ரெடியாக அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ரெடி பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் போய்ட்டு ரெடி ஆகிட்டு வரீங்க. உங்கள் கையில் காஃபியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்க சொல்கிறாங்க. ஸோ ஜிமின், அவங்களோட அம்மா, அவரோட அப்பா 3 பேர் தான் வந்திருப்பாங்க. அவரோட ரிலேட்டிவ் எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. ஸோ இவங்க அவங்களை பார்த்துட்டு வீட்டுக்கு போய் ரெஸ்டெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு வந்துட்டு என்கேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் அந்த கம்மிங் வீக்லி வந்துட்டு வெட்டிங் இந்த மாதிரி எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போகலான்னு வந்திருப்பாங்க. ஸோ அப்படியே வந்து ஜிமின் உங்களை பார்க்குறாரு. ஃபோட்டோவில் எப்படி பார்த்தாரோ அதை விட அழகாக இருக்கீங்க நேரில். அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. ஜிம்னோட அம்மா பார்க்குறாங்க. ஆஹா, பையன் விழுந்துட்டான்டா. இதை பார்க்கவும் ஒரு மாதிரி, எல்லா அம்மாவுக்கு இது மாதிரி கிடைக்குமா, எனக்கு கொடுத்து வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் உங்களை சைட் அடிக்கிறத பார்த்து அவரோட அம்மா ஒரு மாதிரி ரசிச்சிட்ருக்காங்க. எந்த அம்மாவாவது பையன் சைட் அடிக்கிறத பார்த்து ரசிப்பாங்களா என்ன? ஆனால் இவங்க ரசிக்கிறாங்க. ஸோ அதுதான் இவங்களோட ஃபேமிலி வந்துட்டு அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். ஸோ அப்படியே ஜிமின் உங்களை வச்ச கடை வாங்காமல் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே வந்துட்டு ஜிமின் அப்படி தான் ஒரு மாதிரி நைஸாக பார்க்குறீங்க. பார்த்தா அதே மாதிரி தான் ஃபோட்டோவில் எப்படி இருந்தாரோ அதை விட அழகாக இருக்காரு. அத்தாடி, இந்த பையனுக்கு என்ன பிடிச்சிருக்கா, நம்ம படிச்சிருக்கோனுக்கு இது போய் சொல்லிட்டாங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு ஆண்டி நான் அப்படின்னு சொல்லி கேட்கவும் உங்களோட அம்மா, தம்பி நீங்கள் தாராளமாக கிட்ட பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ ஜிமின் சிரிச்சுட்டே தேங்க்ஸ் ஆண்டி அப்படிங்கிறாங்க. ஸோ ஜிமின் கொஞ்சம் தயங்கி கேட்டங்காட்டிக்கு உங்களோட அம்மாவே உந்துக்கிட்டு கூட்டிகிட்டு போய் பேசுப்பா, நீ எவ்வளோ நேரம் வேணால் பேசு அப்படின்ட்டுருவாங்க. ஸோ அப்படியே வந்துட்டு ஜிமின் எங்கே போய் பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அடியே ஒயன் போய் தம்பி கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு வா, தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போ அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்களும் இது வேறையா, நான் என்னென்ன பேசுறது, அந்த மனுஷன் இருக்கிற கலருக்கு திடீர்னு இங்கிலீஷில் இது பேச ஆரம்பிச்சிட்டா நான் என்ன பண்ணுவேன், கடவுளே மரியாதை படிச்சிருக்கலாமோ, இப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில் எனக்கு கொண்டு நிறுத்திட்டியே அப்படிங்கிற மாதிரி இப்படி யோசிச்சுக்கிட்டே ஓகே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. உங்கள் வாய்ஸ் நான் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, திரும்ப கேட்கலாம் போல இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை வாங்க தோட்டத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கூட வராரு. ஸோ அப்படியே உங்களோட அம்மா ஜிம்மோட அம்மா அப்படி பார்க்குறாங்க. ஜோடி பொருத்தம் அவ்வளோ அழகாக கச்சிதமாக இருக்குது. ஸோ ஜிம்மோட ஹைட்டுக்கு நீங்கள் வந்துட்டு அவரோட ஷோல்டர்கிட்ட வரீங்க, அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. அப்படியே இவங்க கண்ணே பற்றும் போல். ஸோ ஒரு மாதிரி அவ்வளோ ரசனையாக பார்த்துட்ருக்காங்க உங்கள் 2 பேர்த்தையும். ஸோ அப்படி நீங்கள் 2 பேரும் அப்படியே தோட்டத்துக்கு பக்கம் போகிறீங்க. ஸோ நீங்கள் ஜிம்மில் தோட்டத்து சைடு கூப்பிட்டு போகிறீங்க. அப்படி போகிறப்போ கரெக்டாக நீங்கள் ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துருப்பீங்களா, ஸோ அந்த இடம் தான். ஸோ அந்த வயல் நாற்று நட்டுருப்பீங்களா, ஸோ அந்த இடத்துக்கிட்ட போனது ஜிம்மின் கண்டுபிடிச்சிட்டாரு. இந்த இடத்துல தானே நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ நீங்கள் ஆமாங்க, நான் நாற்று நட்டுக்கிட்டு இருந்தேன்னா அம்மா திடீர்னு வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த ஃபோட்டோ அப்படிங்கிறாரு. நிஜமாவா, நான் அப்படியே சேரும் சகதியமாக நின்றுட்டு இருந்தேனே அப்படின்னு நீங்கள் சொல்லவும், இல்லை சேரும் சகதியும் கூட உனக்கு ரொம்ப அழகாக இருக்குது, இப்போ எப்படி அழகாக இருக்கியோ அதே மாதிரி அந்த ஃபோட்டோவில் அழகாக இருந்த அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது, அப்படியே ஷையாக வேறு ஆகுதா, மாதிரி நின்றுட்டுருக்குறீங்க, எப்படி சொல்கிறது, ரியாக்ட் பண்ண முடியாமல். ஆனால் நல்லா ப்ளஷ் ஆகுது, ஃபேஸெல்லாம் ரெட் ஆகுது. ஜிமினுக்கும் அது தெரியுது, அவருக்கும் காதெல்லாம் ரெட் ஆகுற அளவுக்கு ஷை ஆகுது. சொல்கிறது சொல்லிட்டு 2 பேரும் இப்படி ஷையாக நிற்கிறீங்க. ஸோ ஜிமின் உங்ககிட்ட இங்கே நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் யாரும் வரலையே, எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் வேணா போயிட்டு சாரா கூப்பிட்டு விட்டா என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜிமின் அதெல்லாம் வேணாம், நம்மளே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லவும், எப்படி 2 பேர்த்தையும் நம்மளே எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு அந்த ஃபோன்லாம் அதிகமாக யூஸ் பண்ணவே தெரியாது, உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. ஸோ இப்போ ஜிமின் அப்படியே உங்களை பிடிச்சி உங்கள் பக்கத்தில் நின்றுக்கிட்டு செல்ஃபி எடுக்கிற மாதிரி ஃபோன் அந்த பக்கம் திருப்பி பிடிக்கிறாரு. நீங்கள் என்னங்க இது, ஃபோன் முன்னாடியும் தெரியுது,
ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஜிமின் பார்க்குறாரு. நீ ஃபோன்லாம் யூஸ் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இருக்கு எங்கள் வீட்டில், ஆனால் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறீங்களா? இந்த காலத்தில் இப்பேற்பட்ட ஒரு பொண்ணா, அப்போ இவ எப்போவுமே என் கூடயே பேசிகிட்டு இருப்பாள்ல அப்படிங்கிற மாதிரி ஜிமினுக்கு ஜாலியாக இருக்குது. சரி ஓகேவா எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு எப்படி செல்ஃபி எடுக்கணும்னா கொஞ்சம் பக்கத்தில் நிற்கணுமா, ஸோ 2 பேர்த்துக்கும் ரொம்ப நர்வஸாக இருக்குது. அப்படி நின்றுட்டு கரெக்டாக ஃபோட்டோ எடுக்கிறப்போ எப்படி சொல்கிறது, ஒரு க்ரிப்பு வேணும்ல, ஸோ பக்கத்தில் நிற்கிறவங்கள பிடிச்சா தான் நல்லாயிருக்கும். அதனால் வந்துட்டு அவர் யோசிக்கிறாரு. நீங்களும் அப்படியே வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்கிறீங்க. அப்போது ஒரு குட்டி தம்பி அந்த பக்கம் வழியாக போயிட்டு இருந்திருப்பான். ஸோ அவன் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரெண்டு தான் ஓகேவா, கிட்டத்தட்ட ஒரு 4வது 5வது படிக்கிற வயசு தான் அவனுக்கு. அவன் அப்படியே அந்த வயத்தோப்பு பக்கம் போயிட்டுருக்கிறான். அப்படி போகிறப்போ கரெக்டாக அவங்கள பார்த்துட்டு, அண்ணா என்னது போஸ் ரொம்ப கேவலமாக இருக்குது, பிடிச்சிக்கோ, அதான் வாங்கி நிற்கிறாள்ல, பிடிச்சி ஃபோட்டோ எடு. ஆமாம் நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்குறான். நானா இந்த வயனை கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன், நான் தான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், என்னப்பா பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ அந்த குட்டி பையன் என்னங்கிறானா, எது நீ தான் அவளை கட்டிக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் அக்காவை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ அவன் தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணி சீக்கிரமாக இங்கேருந்து அவளை கூட்டிகிட்டு போயிடு, இவளோட ரச்சை இல்லாமல் நான் இருப்பேன் நிம்மதியா, சீக்கிரம் கூட்டிகிட்டு போயா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். உங்களுக்கும் வந்துச்சு, டேஸ் வாண்டு என்னடா பேசுகிற நீ, நான் என்ன ஒன்று பண்ணேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி கத்துறீங்க. ஸோ அவன் ஓடி போக்க தேவை, எப்போ பார்த்தாலும் நான் கொண்டு வர ஸ்நாக்ஸ் எல்லாம் பிடிங்கி திம்பல்ல, எனக்கு தொல்லை இல்லாமல் இருக்கணும், சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இதை கேட்டு ஜிமினுக்கு செம்ம சிரிப்பு வந்துடுது. ஸோ ஊருக்குள்ளே எல்லா சின்ன பசங்கக்கிட்டேயும் நல்லா வம்பிழுத்து வச்சுருப்பீங்க. ஸோ அதில் ஒரு பையன்தான் இவன். ஸோ இப்படி தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு மீட்டப் இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு ஜிமினை பிடிச்சிருக்கும். நீங்கள் கேட்பீங்க, நான் படிக்கவே இல்லை, உங்களுக்கு எப்படிங்க ஓகேவா, நீங்கள் வேறு வெளிநாட்டில் வேலையெல்லாம் செஞ்சுட்ருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு, இப்போது நீ படித்தா எனக்கு என்ன, படிக்கலான்னு எனக்கு என்ன, உனக்கு படிக்கணும்னு தோணுச்சுன்னா கூட நீ படி, எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, எனக்கு கல்யாணம் பண்ணிக்க அதாவது உன்னை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு சொல்லப்போனால் யார் மேலேயும் ஒரு ஃபீல் வந்ததே இல்லை, ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ பார்த்து நான் இந்த மாதிரி ஃபீல் பண்ணுவேன், எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் வரும் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரி அவர் ஏதோ புலம்பிகிட்ருக்காரு. ஸோ நீங்கள் இது ஃபோட்டோ பார்த்து ஃபீலிங் வருதா, என்ன ஃபீலிங்குன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி பார்த்துட்டுருக்குறீங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு 1 வீக் ஸ்கிப் ஆகிருக்கும். உங்களுக்கு வெட்டிங்கும் வந்துட்டு அழகாக அப்படியே முடிஞ்சிடுது. ஸோ உங்களோட ஊருக்கு இருக்குல்ல, ஸோ உங்களோட ஊரில் கோவிலில் வச்சு தான் வந்துட்டு கல்யாணம் பண்ணியிருப்பீங்க. ஸோ செம்ம கிராண்டாக தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஊரே கூப்பிட்டு தான், ஒரே வாரம் தான் கேப்பு. ஆனால் எல்லாத்தையும் வந்துட்டு அப்படியே வந்து எப்படி சொல்கிறது, சீக்கிரமாக படன்னு நிறையா பேர் வந்துட்டு பத்திரிக்கைலாம் வைக்க போயிட்டு எல்லாத்தையும் ஊரெல்லாம் அழைச்சி அப்படியே கல்யாணம் வந்துட்டு சூப்பராக நடந்திருக்கும். அப்புறம் கல்யாணம் முடித்த கையோட நீங்கள் வந்துட்டு அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. ஸோ உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அடுத்து ஜிமினுக்கு வீடு அங்கே தான் இருக்குது ஃபாரினில். ஸோ இங்கேயும் வந்துட்டு தோப்பு வீடு மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அந்த அன்றைக்கி ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ண வேணும்ல, ஸோ அது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடுறாங்க. அப்படி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அடுத்த நாளே வந்துட்டு ஃப்ளைட் டிக்கெட்லாம் வந்துட்டு போடணும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இதுக்கு முன்னாடியே உங்களோட அம்மா பாஸ்போர்ட்டு விசா அந்த மாதிரிலாம் பாஸ்போர்ட்டெல்லாம் எடுத்து வச்சுருந்துருப்பாங்க. ஸோ விசாவுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணதுமே கிடச்சிச்சு. ஸோ இப்போது உங்களை வந்துட்டு ஜிமின் இருக்கார்ல, ஸோ அதே கண்ட்ரிக்கு தான் கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ ஃபாரின் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. உங்களுக்கு ஒரே அழுகையாக இருக்குது. அம்மா என்னை விட்டுட்டு எப்படிமா நீ இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறீங்க. ஸோ உங்களோட அம்மா, அடி முதல்ல நீ போடி, எனக்கு இதுதான் ஆசை, நீ வந்துட்டு ஃபாரினில் போய்ட்டு நல்லா பழக்கணும், ஜாலியாக வாழணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆசை, இங்கேயே விட்டுட்டா இந்த மாதிரி காடு தோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளேயே கடந்துருவேன், நான் பயந்துகிட்டே இருந்தேன் தெரியுமா, கடவுள் புண்ணியத்தில் ஒரு நல்ல பையனுக்கு பார்த்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்போ நான் போகிறது உனக்கு கவலையா இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அம்மா வந்துட்டு கவலை தான், ஆனால் இதில் தான் வீடியோ கால் பேசலாமாமாவே, எனக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னு நீங்கள் சரின்னு சொல்லிட்டு சாரா பார்க்குறீங்க. அவள் ஓடி வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறா. நான் அம்மாவை மிஸ் பண்ண வேண்டி அப்படிங்கிறா. இப்போ அப்படியே தான் 2 பேரும் அழுது கட்டி பிடிச்சி ஆர்ப்பாடெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஜிமின் தான் வந்துட்டு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகிடுச்சு என் போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. நீங்களும் அது மாதிரி கண்ணால் கலங்கிட்டே போகிறீங்க. ஸோ அப்படி கண்ணால் கலங்கிட்டு இருக்கும்போது ஜிமின் அதை பார்த்துட்டு உங்களோட கண்ணீர்லாம் அப்படியே ஒரு மாதிரி கையில் வச்சு தொடச்சி விடுறாரு. அல்லாத ஃபஸ்ட் டைம் எங்கள் வீட்டுக்கு வர, அதாவது நம்ம வீட்டுக்கு, ஸோ அழுதுட்டு வராத அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அப்படி தான் ஃப்ளைட்லேயும் ஏறி போயிருப்பீங்க. ஸோ கரெக்டாக நீங்கள் வந்துட்டு ஜிம்மோட வீட்டுக்கே கூப்பிட்டு போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக சிட்டி ரோடெல்லாம் பார்த்தா அப்படியே இருக்குது. உங்கள் ஊரில் மண் ரோடு தான், சைக்கிளில் போனால் கூட எங்கேயாவது விழுந்து தான் வரணும். ஸோ இங்கே வந்துட்டு ரோடு அவ்வளோ க்ளீனாக இருக்குது. பார்க்குறீங்க, என்னடா இது ஊர் இப்படி இருக்குது, ஏதோ பொம்மை படம் பார்க்குற மாதிரியே எனக்கு இருக்குடா
அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு ஒரு பெரிய பில்டிங்க்கு முன்னாடி போயிட்டு காரை நிறுத்துறாரு. என்ன இது இங்கே நிறுத்துறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கவும், இங்கே தான் நம்ம வீடு இருக்குது, மேலே வந்துட்டு அதாவது ஒரு ஃபோர்த்து ஃப்ளோர் இருக்குல்ல, ஸோ அங்கே வந்துட்டு நம்மளோட ஃப்ளாட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ, அப்படின்னா தனி வீடு இல்லையா, இந்த பொட்டி வீடு தானா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. பொட்டி வீடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. ஆமாம், தனித்தனியாக வீடு இருந்தால் தானே அதுக்கு பேர் வீடு, இப்படி இருந்தால் அது பொட்டி வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரீங்க. ஸோ அப்படி தான் நீங்கள் நேராக வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ உங்களுக்கு ஆரத்தியெல்லாம் எடுத்து, உங்கள் 2 பேர்த்துக்கும் ஆரத்தியெல்லாம் எடுத்து ஜிமினோட அம்மா உள்ளே கூப்பிட்றாங்க. ஸோ அப்படியே தான் அங்கே பண்ண வேண்டிய ரிச்சுவல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்துட்டு பண்ணி முடிக்கிறாங்க. உங்களுக்கு போதும் டயர்டாகி போச்சு. இதே மாதிரி தான் டேஸ் வந்துட்டு ரொம்ப அழகாக ஒரு 2 மாதம் ஸ்கிப் ஆகிருக்கும். ஜிமின் எப்படி ஆசைப்பட்டாரோ அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு சும்மா ஃபோனில் யூஸ் பண்ணுறது கிடையாது. இந்நேரம் வந்துட்டு அவர் கூட பேசுகிறது, அவர் ஆஃபீஸ் விட்டு வந்தால் அவரை கவனிச்சிக்கிறது, அவருக்கு காலையில் நேரமாக எழுந்துச்சு அவருக்கு வேணுங்கிறதெல்லாம் பண்ணி கொடுக்குறது. ஸோ எப்பவுமே அவர் தனியாக தான் வாக்கிங்லாம் போவார். ஸோ நீங்கள் வந்ததுக்கப்புறமா நீங்களும் நேரமாகவே எழுந்திப்பீங்கல்ல, ஸோ உங்களுக்கும் 5 மணி எழுந்திரிக்க பழக்கம் இருக்குல்ல. ஸோ எழுந்திரிச்சு நீங்கள் தோட்டத்துக்கு போயிடுவீங்க, வயக்காட்டுக்கு. ஸோ இப்போ வந்துட்டு வயக்காட்டுக்கு பதிலாக இவர் கூட நீங்கள் வாக்கிங் போகிறீங்க. ஸோ ஜிமின் கிட்டே பேசிகிட்டே போவீங்க. இந்நேரம் நான் என் வயக்காட்டில் நாற்று நட்டுருப்பேன், களை வெட்டுவேன், அது பண்ணுவேன் இதை பண்ணுவேன் அப்படிங்கிறீங்க. நீ எதை வேணால் பண்ணு, ஆனால் இது உன் ஊரில் வா, ஒழுங்காக நம்ம வாக்கிங் போகலாம், எனக்கு கம்பெனிக்கு ஆள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா தனியாகவே போயிட்டு இருந்த மனுஷன் இப்போ பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்கா. ஸோ ரொம்ப அவருக்கு ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு ஒரு சுடிதார் தான் போட்டிருப்பீங்க, எனக்கு பேண்ட்டு சட்டையெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பீங்க. ஸோ ஜிம்னும் வந்துட்டு உங்களை எதுவுமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். உனக்கு எப்படி இருக்க பிடிக்குதோ அப்படி இருந்துக்கோ, நீ தாவணியே கட்டிக்க, நான் கூட கட்டிக்கலாம், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ நீங்களும் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும். அதனாலே வந்துட்டு 2 பேர்த்துக்கும் செம்ம பாண்டிங், ஓகேவா. ஸோ உங்களோட அத்தையை கண்ணு வைக்கிற அளவுக்கு இருக்குது. இப்படி தான் ஒரு 2 மந்த் வந்துட்டு ஸ்கிப் ஆகுது. அதுக்கப்புறமா டேஸ் போக 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 அப்படியே ஒரு வருஷம் ஆகுது. ஜிமின் ஆஃபீஸ் விட்டு வீட்டுக்கு வந்தால் மேடம் வந்துட்டு கண்டுக்கிறதே இல்லை. அப்படி நீங்கள் உங்களோட 2 பேரும் சேர்ந்துட்டு ஃபோனை பார்த்துக்கிட்டு அந்த வெப் சீரிஸ் பார்க்குறது, அதை பார்க்குறது, இது பார்க்குறதுன்னு சொல்லிட்டு இப்போல்லாம் நீங்கள் இங்கிலீஷ் மட்டும் இல்லை கொரியன் கூட கற்றுக்கிட்டீங்க. ஏன்னா சீரீஸ் பார்க்குறீங்களா, வெப் சீரிஸு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு உங்களோட அத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. உங்களால் வந்துட்டு இப்போ அதெல்லாம் பார்க்காம இருக்க முடியறதில்ல. ஜிமின் வந்துட்டு கூப்பிட்டா, என்ன நீ இந்நேரம் நசன்னு ஏதாவது கூப்பிட்டுட்டே இருக்கா, உனக்கு சாப்பாடு நான் எடுத்து வச்சிருக்க, போய் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கு மாமா அப்படின்னு சொல்லிட்டுவீங்க. ஸோ ஜிமின் பார்ப்பாரு, என்ன இவ அப்படியே மாறிட்டா, இந்த ஃபோனே யூஸ் பண்ண மாட்டேன் பிடிக்காதுன்னு சொன்னால் இப்போ என்னடானா எந்நேரம் அந்த ஃபோனே பார்த்துட்ருக்கா, எல்லாத்துக்கும் காரணம் அப்படியே தாயே நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அம்மாவும் முறைக்கிறாரு. ஸோ ஜிமின் அம்மா பார்த்துட்டு, என்னடா முறைப்ப இப்போ, நீங்கள் காலையில் வேலைக்கு போய்ட்டு நைட்டு வருவீங்க, அது வரைக்கும் நாங்கள் 2 பேரும் என்ன பண்ணுறது, போர் அடிக்காதா அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பார்க்க வேண்டியதானே, நாங்கள் வந்தாலும் என்ன 2 பேர் ஃபோனே பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அப்பாவும் சண்டைக்கு போகிறாங்க. அதாவது கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு உங்களோட அம்மா, அது உங்களோட அத்தை இருந்துட்டு, அங்கே பாருங்கள் தேவையில்லாமல் எங்ககிட்ட பகச்சிக்காதீங்க, சோத்தில் வெஸ்த வச்சுருவேன் அப்படின்னு மிரட்டுறாங்க. ஸோ ஜிமினும் வாயை க்ளோஸ் பண்ணியாச்சு, அவரோட அப்பாவும் வாயை க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்படி தான் அது மாதிரி அவங்கள ரொம்ப சோம்பேறியாக்கிட்டாங்க. காலையில் வாக்கிங்லாம் போகிறதே இல்லை. நீங்கள் அத்தை கூட சேர்ந்து நல்லா தூங்கி பழகிடுவீங்க. ஸோ ஜிமின் மட்டும் வழக்கம் போல் தனியாக வாக்கிங் போயிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னது எனக்குன்னு ஒரு பொண்டாட்டி வந்தா, என் கூட எனக்கு பிடிச்ச மாதிரியெல்லாம் இருந்தா, ஆனால் என் அம்மா இந்த தாய் அடக்கடவுளே எல்லாத்தையும் கெடுத்துருச்சு. முதல்ல எங்கள் அம்மா கிட்டேருந்து என் பொண்டாட்டி பிரிக்கணும், அப்போ தான் அவளாக இருப்பா. எங்கள் அம்மா அவளை நல்லா மண்டைக்கலை வச்சுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வாக்கிங் போகிறப்ப பேசிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஜிமின் தனியாக போயிட்டுருக்கிறப்போ ஹலோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சத்தம். திரும்பி பார்த்தா நீங்கள் தான் நிற்கிறீங்க. இங்கே என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறாரு. என்ன நீ, ஏதோ ஒரு கொஞ்ச நாள் நான் வந்துட்டும் கூட வாக்கிங் வரலை, அதுக்காக டெய்லி என்னை தனியாக விட்டுட்டே போயிட்டுருக்கா, நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நீ போயிட்டா நான் எப்படியும் கூட வருது, இன்றைக்கும் கஷ்டப்பட்டு ஓடி வந்தேன் தெரியுமா அப்படிங்கிறீங்க. நீ தான் தூங்குவியே 7 மணி வரைக்கும், போய் தூங்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நடு ரோட்டில் நின்று சண்டை போடுறீங்க. ஸோ ஜிமினும் வந்துட்டு அப்படி கேட்க, நீங்கள் ஐயோ நான் எந்திரிச்சு வரேன் அப்பா சொல்லுவேன், அத்தை தான் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கு, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு, அப்போ தான் நீ ஹெல்த்தியாக இருப்ப அப்படின்னு சொல்லி தூங்க வச்சுருவாங்க, நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அடியே ஏதோ டைம் சரியில்லைன்னு சொல்லிட்டு உன்னை வந்துட்டு என் அம்மா கூட தூங்க விட்டது ரொம்ப தப்புடி, ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லவும், அதுவா அதை சொல்ல தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி வா நின்றுட்டியாக பேசணும், வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நடந்துகிட்டே பேசிட்டு போகிறீங்க. இல்லைன்னா அந்த ஏதோ அந்த வெட்டிங் நைட்டுக்கெல்லாம் வந்து நல்ல நேரம் பார்த்து எதோ சொல்லுவாங்களே, அதெல்லாம் வந்துட்டு முடிஞ்சிருச்சாமா. இப்போ அந்த
அந்த நேரம் சரியில்லைன்னு சொன்னதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க ஒன்றா இருக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. அதான் சரி உங்களுக்கு சொல்லிட்டு போகலாமேன்னு வந்தேன் அப்படிங்கிறீங்க. ஜிம்மினுக்கு இதை கேட்டு செம ஹாப்பி. நிஜமாவா அப்படிங்கிறாரு. ஆமாம்மா நிஜம்தான் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதை யோசிக்கவும், நீங்கள் அவர் தலையிலே ஒரு அடி அடிச்சு, வா முதல்ல வீட்டுக்கு போகலாம், போயிட்டு நான் சமைக்கணும், நீ ஆஃபீஸ் டைமுக்கு கிளம்பணும்ல அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறீங்க. ஸோ ஜிம்மினுக்கு இந்த செய்தி கேட்டதுலேருந்து ஒரே ஹாப்பி தான். ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு ஜாலியாக குளிச்சுட்டு அப்படியே அவர் ஆஃபீஸ் கிளம்பி போகிறாரு. ஸோ இதுக்கப்புறமா உங்களுக்கு வந்துட்டு 2 பேத்துக்கு வெட்டிங் நைட்லாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு டேஸ்லாம் ரொம்ப ஹாப்பியாக போகுது. நீங்கள் வந்துட்டு ஜிம்மின் கூட தான் தூங்குவீங்க. ஸோ ஜிம்மின் எந்திரிக்கிறப்ப நீங்களும் எழுந்திரிப்பீங்க. உங்களோட அத்தை தான் வந்துட்டு உங்களை ரொம்ப சோம்பேறியாக்கி எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ நீங்கள் பழையபடி டைமுக்கு எந்திரிச்சிக்கிறது, ஸோ ஜிம்மின் நீங்கள் 2 பேரும் வந்துட்டு ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு லைஃபு. இப்படியே தான் ஒரு 2 இயர்ஸ் போயிருந்துருக்கும். அப்போ வந்துட்டு நீங்கள் 2 பேரும் வாக்கிங் போயிட்டு இருந்திருப்பீங்க. வாக்கிங் போக போக டக்குன்னு என்ன ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி தலை சுற்றி கீழே விழுந்துருவீங்க. ஜிம்மின் அப்படியே ஷாக் ஆகிட்டு அப்படியே எந்திரி ஒயின் எந்திரி அப்படிங்கிற மாதிரி எழுப்புவார். ஸோ நீங்கள் ரொம்ப வாங்கிட்டீங்க, எந்திரிக்கவே இல்லை. அப்புறம் அவருக்கு வேறு வழியே தெரியாமல் அப்படியே வந்துட்டு உங்களை அப்படியே தூக்கிட்டு தான் ஓடுவார். ஸோ தூக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் அங்கே இருக்காது, ரொம்ப தூரத்தில் இருக்கும், ஒரு கிளினிக் இருக்கும். ஸோ அந்த கிளினிக்கில் கொண்டு போய்ட்டு உங்களை அட்மிட் பண்ணிவிட்டு என்னாச்சுன்னு பார்க்க சொல்லுவாங்க. ஸோ அவங்களும் செக் பண்ணிவிட்டு உங்கள் ஒய்ஃப் வந்துட்டு கன்சீவாக இருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதை கேட்டு ஜிம்மினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அப்படியே எப்படா இவ கண்ணை முழிப்பாக சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அப்போ நீங்கள் லைட்டாக கண்ணை முழிக்கிறீங்க. ஸோ கண்ணை முழிச்சதுமே ஒயன் அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் மாமா நான் எங்கே இருக்கேன், செத்துட்டேனா, கீழே விழுந்தப்பவே என் தலை டமான்னு கேட்டுச்சு. ஆமாம் நான் செத்தா சரி, நியூஸ் செத்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜிம்மின் உங்களை பார்த்துட்டு, நீ அம்மா கூட சேர்ந்து ட்ராமா பார்த்து சரியான ட்ராமா குயின் ஆகிட்ட ஒயன், 2 பேரும் சாகலடி அப்படிங்கிறாரு. அப்படியா, அப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஒரு கிளினிக்கில் இருக்கோம், நீ நல்லா தான் இருக்க, நீ ரொம்ப ஹெல்த்தியாக இருக்க அப்படிங்கிறாரு. அப்படியே நான் மயங்கி விழுந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜிம்மின் அப்படியே கூட கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே உங்களை தூக்கி உட்கார வைக்கிறாரு. ஸோ நீங்கள் எந்திரிச்சு உட்காந்துட்டு, ஏன் மாமா நான் மயங்கி விழுந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவர் ஜஸ்ட் அப்படியே கை அப்படியே 2 கை அப்படி விரிப்பாங்களா ஹக் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி நீட்டுறாரு. அவர் அப்படி கையை அப்படி விரிச்சாருன்னா நீங்கள் எதுவுமே பேச மாட்டீங்க, ஜஸ்ட்டு போய்ட்டு ஹக் பண்ணிப்பீங்க. எப்பயுமே அப்படி தான், அவர் ஜஸ்ட்டு கை விரித்து நிற்குவார், நீங்கள் போய்ட்டு ஹக் பண்ணிக்குவீங்க. ஸோ இதுதான் உங்களோட ரெகுலர் ரொட்டீனு. அந்த மாதிரி அவர் பண்ணவும் நீங்கள் போய்ட்டு அவரை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்போ ஜிம் வந்துட்டு உங்களை பேக்கப் பண்ணிவிட்டு, ஒயன் நம்ம வீட்டுக்கு ஒரு குட்டி ஒயன் வரப்போகிறா அப்படின்னு சொல்கிறாரு. ஏதோ குட்டி ஒயனா, எங்கேருந்து குட்டி வர போகிறீங்க, ஒயின் வந்துட்டு ஒரே ப்ராடக்ட் தான் அப்படின்னு சொல்லவும், ஏன்னா உங்களுக்கு புரியல, ஃபஸ்ட்டு எடுத்ததும் அவர் சொன்னது உங்களுக்கு புரியாமல் இந்த மாதிரி சொல்லியிருப்பீங்க. ஸோ ஜிம்மின் அப்படியே உங்களை பார்த்துட்டு, அடியே மடச்சாம்பிராணி, நான் சொல்கிறது வந்துட்டு நம்மளோட ப்ராடக்ட் ஓகேவா, ஸோ குட்டி ஒயின் நம்மளோட ப்ராடக்ட் அப்படிங்கிறாரு. ரொம்ப நேரம் கழிச்சு உங்களுக்கு புரியுது. நிஜமாவா அப்படிங்கிறீங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் வந்துட்டு ஒரு மாதிரி அவருக்கு கண்ணெல்லாம் கலங்குது. ஸோ நீங்கள் இல்லை எனக்கு குட்டி ஜிம்மின் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவருக்கு கோவம் வந்துச்சு. எது குட்டி ஜிம்மினா, இங்கே பாரு, எனக்கு குட்டி வாயின் தான் வேணும், எனக்கு பொண்ணு தான் பிடிக்கும்டி அப்படிங்கிறாரு. நீங்கள் மாமா வேணாம் மாமா, எனக்கு பையன் தான் வேணும். அச்சோ அவன் தான் என்கிட்ட பாசமாக இருப்பான், பொண்ணாக இருந்தால் வாங்கிட்ட பாசமாக இருப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜிம்மின் வந்துட்டு, அத்தாடி நீ சரியான ஆள் தான், இல்லை எனக்கு பொண்ணு தான் வேணும், கடவுளே பொண்ணு தான் வேணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு இருக்காரு. நீ மட்டும் எனக்கு பொண்ணை கொடுத்தினா நான் உனக்கு வந்துட்டு நிறையா நகையெல்லாம் செஞ்சு கோவிலுக்கு கொண்டு வந்து காணிக்கையாக வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வேண்டிக்கிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, என்ன மாமா இப்படியெல்லாம் வேண்டிக்கிறேன், அப்போ நானும் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சாமி கடவுளே எனக்கு மட்டும் பயம் படுச்சுன்னா அதுக்கு வந்துட்டு உனக்கு ஒரு வயலை கிரீடம் செஞ்சு உன் கோயிலை கொண்டு வந்து காணிக்கையாக செலுத்துகிறேன் அப்படிங்கிறீங்க. ஸோ ஜிம்மின் பார்க்குறாரு. ஹலோ, அதுக்கு நான் தான் காசு தரணும், நான் தரமாட்டேன் அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் சாமி கடவுளே என் மாமா கிட்டே காசு வாங்கி நான் கொண்டு வந்து செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறீங்க. ஸோ இப்படி வேணா ஜிம்மின் தானே கொடுத்தாகணும். அதனால் ஜிம்மின் வந்துட்டு, ஐயோ என் பொண்ணு தாண்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படி பேசி உங்களை கன்வின்ஸ் பண்ணுறாரு. ஸோ அப்போதைக்கு நீங்கள் சரி முதல்ல வீட்டுக்கு போகலாம், எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சி போயிடுறீங்க. ஜிம்மின் அப்படியே உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படியே தாங்கி தான் கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ இப்போ எப்படின்னா 2 பேர் வாக்கிங் தான் வந்திருப்பீங்க. ஸோ இப்போ இங்கேருந்து ரொம்ப தூரம் வீட்டுக்கு நடக்கணும். ஸோ உங்களை நடக்க வைக்க அவருக்கு விருப்பமே இல்லை. நான் வேணா தூங்கிக்கிட்டா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அம்மா இந்த மாதிரி டைமில் நடக்கத்தாமாம்மா சொல்லுவாங்க, நீ என்ன சும்மா தூக்கிக்கிட்டாங்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போயிருப்பீங்க. ஆனால் கால் வலியே எடுத்துக்கும். அப்படியே திருத்துன்னு முழிக்கிறீங்க. ஸோ ஜிம்மின் பார்த்து சிரிச்சுக்கிட்டே,
சரி வா நான் தூக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரைடல் ஸ்டைலில் தூக்குவாங்களோ, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தூக்கிட்டு அப்படியே அந்த நடு ரோட்டில், ஓகேவா. ஸோ அந்த ரோட்டில் வந்துட்டு அந்த மார்னிங் டைமில் எந்த வெஹிக்கிள் அதிகமாக வராது, ஜஸ்ட்டு ஜாகிங் போகிற மாதிரி பார்த்து தான் அது. ஸோ அப்படியே வந்துட்டு எல்லோரும் பார்க்குறாங்க. ஜிமின் ஆனால் அவங்கள அழகாக தூக்கிட்டு அப்படியே சிரித்த மாதிரி போயிட்டுருக்காரு. ஸோ நீங்களும் ஜிமின் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அப்படியே 2 பேரும் சிரிச்சிட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்த மாதிரி நடந்து வீட்டுக்கு போகிறீங்க. உங்களோட அத்தை மாமா அதை பார்க்குறாங்க. என்னடா காலில் கீழே அடிபட்டுருச்சா, என்னை தூக்கிட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஜிமின் வந்துட்டு ஏன் தூக்கிட்டு வரேன்னா நான் வயனை மட்டும் தூக்கிட்டு வரல, உங்களோட பேத்தியும் சேர்த்து தான் தூக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு ஜிமினோட அம்மாவுக்கு டக்குன்னு புரிஞ்சிருச்சு. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஜிமின் நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. அவங்களுக்கு தலையும் புரியல காலும் புரியல. ஐயோ எனக்கு பேரன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களை மாதிரி கேட்கவும், நீங்கள் டக்குன்னு ஜிமின் கையிலேருந்து இறங்கிட்டு, அத்தை ஆமாம் அத்தை ஆமாம் எனக்கு பையன் தான் வேணும், உங்களுக்கு பேரன் தானே வேணும், அப்போ பையன்தான் அப்படிங்கிறீங்க. ஸோ ஜிமினோட அப்பா வந்துட்டு இல்லை எனக்கு பேத்தி தான் வேணுங்கிறாரு. ஸோ அப்பாவும் பையனும் பொண்ணு வேணும்னு கேட்குறாங்க. நீங்களும் உங்களோட அத்தையும் பையன் வேணும்னு கேட்குறீங்க. இப்படியே தான் உங்களை ரொம்ப ரொம்ப நல்லா டேக் கேர் பண்ணி பார்த்துக்குறாங்க. ஸோ இந்த நியூஸ் வந்துட்டு உங்களோட அம்மா அப்பாவுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ உங்களோட அம்மாவுக்குனா ரொம்ப ஹாப்பியாகிடுது. குலதெய்வ கோயிலில் போயிட்டு நான் கிடா வெட்டி பொங்க வைக்கிறதுனால சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு வச்சிட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு அங்கே சாரா தான் இருப்பாள். ஸோ அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எப்படியோ வைன் வந்து ஹாப்பியாக இருக்கால, எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. ஸோ இப்போ அப்படியே வந்துட்டு ஒரு 5 வருஷம் ஸ்கிப் ஆகுது. அப்போ வந்துட்டு கரெக்டாக ஜிமின் வந்து தூங்கி எந்திரிச்சதுமே சீக்கிரம் கிளம்பு வாக்கிங் போகலாம் அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே படுத்துட்டு பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவர் உங்களை கண்டுக்கவே இல்லை. அவர் ஜிம்மி இருக்கால, ஸோ ஜிம்மிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஆமாம் உங்களுக்கு வந்துட்டு பொண்ணு தான் பிறந்திருக்கும். ஸோ ஜிம்மின் கேட்ட மாதிரி அப்போ இருந்து பயணத்தால் அதாவது நம்ம தலையை கையில் பிடிக்க முடியல. ஸோ அவர் ஆசைப்பட்ட மாதிரி பொண்ணா, அதனால் வந்துட்டு ரொம்ப செல்லம் கொடுத்து எந்நேரம் அவள் கூடயே பேசிக்கிட்டு சுற்றிக்கிட்டு அவளை எங்கெங்கே தூக்கிட்டு தெரியறதே இவருக்கு வேலையாக போச்சு. ஸோ உங்களை கண்டுக்கிறதே இல்லை. வாக்கிங் கூட இப்போது ஜிம்மி கூட தான் போகிறாரு. அவள் அப்படி ததுக்கா நடந்துட்டு வரா. அப்படியே உங்களுக்கு செம பொறாமையாக இருக்குது. இருங்க பேசிக்கிறேன், என் பையன் வெளியே வரட்டும் அப்புறம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்னா நீங்கள் இப்போ வந்துட்டு மறுபடியும் கன்சீவாக இருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு கடவுளே இது மட்டும் பையனாக இருந்தால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வேடிட்டுருப்பீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு வயன் நீ கன்சீவாக இருக்கா, அவ்வளோ தூரம் நடக்கக்கூடாதுன்னா நாங்கள் 2 பேர் தனியாக போகிறோம், இல்லைன்னா உன்னை கூட்டிகிட்டு தானே போவேன் அப்படிங்கிறாரு. பட் நீங்கள் இல்லை நீங்கள் உங்கள் பொண்ணு வந்தால் பிடிச்சா அவள் தான் கொஞ்சிக்கிறீங்க, அவள் என்கிட்ட ஒட்டவே மாட்டேங்கிறா. நான் பையனை பேத்துக்கிட்டு நான் பாருங்கள் அப்போ இருக்கு உங்களுக்கெல்லாம் எல்லோரும் பொறாமப்படுற அளவுக்கு நாங்கள் 2 பேரும் அவ்வளோ ஜாலியாக இருப்போம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு வெறுப்பேற்றுறீங்க. ஸோ ஜிம்மின் அப்படியே வந்துட்டு ஜிம்மியை வந்துட்டு ரெடி பண்ணி விட்டுட்டு சரி வா ஜிம்மி நம்ம வந்துட்டு வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. ஸோ அவளும் வந்துட்டு டேடி இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு கிளம்புவா. அப்போது ஜிம்மி வந்துட்டு ஷூ போட்டிருப்பா. அப்போது ஜிம்மின் வந்துட்டு திரும்பி வராரு. ஸோ உங்ககிட்ட வந்துட்டு உங்களோட ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணிட்டு வயன் நான் என்றைக்குமே அதாவது உனக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுப்பேன் ஓகேவா. ஸோ நீ தான் எனக்கு எப்போவுமே ஃபஸ்ட்டு ஓகேவா புரியுதா அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கே தெரியும் என்னதான் அவருக்கு பொண்ணு பிடிச்சிருந்தாலுமே உங்களுக்கு தான் அவர் எப்போவுமே ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுப்பாரு, அது உங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் ஒரு செல்ல கோவம் போங்க அதான் என்னை விட்டு போகிறீங்களா எல்லோரும் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி திருப்பி படுத்துக்கிறீங்க. ஸோ ஜிமின் அப்படியே சிரிச்சுட்டு அவங்க பக்கத்தில் வந்து படுத்துக்கிட்டு சரி ஓகே இன்றைக்கி நான் ஜாகிங் போகலை இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு மறுபடியும் அந்த லேபர் பெயின் வரும்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி பெயின் வருது. ஸோ ஜிம்மினும் வந்துட்டு அறக்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அப்படியே வந்துட்டு அங்கே ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு டெலிவரி ஆகணும். ஸோ டெலிவரி ஆனதுக்கப்புறம் குழந்தை கொண்டு வந்து கையில் கொடுக்குறாங்க, ஜிம்மினோட கையில் தான். ஸோ ஜிம்மினும் வந்துட்டு அங்கே பக்கத்தில் நிற்கவும் ஜிம்மின் கையில் அந்த குழந்தை கொடுத்ததும் ஜிம்மி வந்துட்டு டாடி நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அவர் அப்படியே கீழே முட்டி போட்டு உட்காந்து அந்த குழந்தைய அப்படியே ஜிம்மிக்கு காட்டுறாரு. அவள் அப்படி பார்த்துட்டு டாடி தம்பி அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறா. அப்போ தான் அவருக்கே தெரியும் பையனாக பிறந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. ஸோ பையனா அவருக்கும் வந்துட்டு ஹாப்பியாக தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் பையன் ரொம்ப வந்துட்டு ஏங்கியிருப்பீங்கள்ல. ஸோ அதனால் ஃபைனலாக வாசப்பட்ட மாதிரி பையனும் பிறந்துட்டான்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி அவனை அப்படியே குட்டி குழந்தை இல்லையா ஒரு மாதிரி கையில் வச்சுட்டு அப்படியே முத்த கொடுக்குறாரு. ஸோ ஜிம்மியும் வந்துட்டு அவனுக்கு ஒரு கிஸ் கொடுக்குறா. கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்களுக்கு மயக்கம் தெரியுது. ஸோ நீங்கள் கண்ணை முழிச்சதுமே எனக்கு பையன் தானே பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜிம்மினும் வந்துட்டு குழந்தைய கையில் கொடுத்துட்டு ஆமாம் நீ ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு பையனாக பிறந்திருக்கான் குட்டி ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. உங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. சமீதா அவனை கொஞ்சிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருப்பீங்க. இப்படியே மறுபடியும் கொஞ்சம் டேஸ்லாம் வந்து ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒரு 4 வருஷம் ஆயிருந்திருக்கும். ஜிம்மியும் வந்துட்டு வெளியே போயிட்டு வராங்க. கரெக்டாக வீட்டுக்கு வந்து கார் நிறுத்தலான்னு சொன்னால் இப்போ வந்துட்டு தனியாக ஒரு வீடு செப்பரேட்டாக வீடு இருக்கும். ஸோ அந்த மாதிரி வீடு தனியாக வாங்கி கட்டியிருப்பாங்க.
சரி ஓகே. சிமி அண்ட் ஜிமின் 2 பேரும் வந்துட்டு அடிக்கடி வெளில போயிடுவாங்க. அப்பாவும் பொண்ணும் வெளில போகிறது, அம்மாவும் பையனும் வெளில போகிறது. ஸோ இந்த மாதிரி தான் 2 பேரும் வந்துட்டு டீமாக தான் போவீங்க. ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் உள்ளே வந்துட்டு வெளியே வாசலில் உட்காந்துருப்பீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு காரை நிறுத்தலான்னு வருவார். 2 பேரும் வெளியே போயிட்டு வருவாங்க. அப்போ வந்து பார்த்தா நீங்கள் ஒரே கத்துறீங்க. 2 பேர்த்துக்கு கண் இருக்கா இல்லை எங்கே கண்ணை புடையில வச்சுருக்கீங்களா என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கத்துறீங்க. நீங்கள் கத்துறதை பார்த்து ஜிம் இருக்கான்ல, ஸோ ஜிம் இருக்கான்ல, அவனும் வந்துட்டு டேடி உனக்கு கண்ணே இல்லையா அப்படின்னு கத்துறான். ஸோ ஜிம் வந்துட்டு ஏன்டா அப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பின்ன அம்மா இங்கே வடக்கு காய் போட்டிருக்கா, அதுவும் அந்த இடத்துல மிளகா காய் போட்டிருக்கா, நீ பாடுக்கு காரை கொண்டு வந்து ஏற்றுற, அப்புறம் எதை சாப்பிடுவேன், நைட்டாக தான் எனக்கு வடகம் பொறிச்சு கொடுன்னு கேட்பல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பேசுகிறான். ஸோ ஜிம்மி கீழே இறங்கி வந்துட்டு டேய் எதுக்கிட்ட பாப்பா பேசுகிற அப்படின்னு சொல்லி அவள் வந்துட்டு டேடிக்கு சப்போர்ட் பண்ண, ஜிம் வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ண. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் என்ன தான் வந்துட்டு ஃபாரினில் இருந்தாலுமே அங்கே போய் நம்ம ஊரோட இதுதான் உங்களுக்கு வந்துட்டு வருது. ஸோ வடகத்தை காய போடுறேன்னு சொல்லிட்டு காய் போடுறது, அந்த மிளகாய் காய் போடுறது, பருப்பு காய் போடுறேன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் கொடுத்து வாசலில் கொட்டி வச்சுருக்கீங்க. ஸோ டெய்லி ஜிம்மின்க்கு இதே வேலையாக போயிடும். அவர் வந்துட்டு கரெக்டாக கார் இடத்துல நிறுத்தவே முடியாது. இப்படி நீங்கள் 4 பேர் வந்துட்டு மாற்றி சண்டை போடுறதுக்குள்ளே மழை வந்திருக்கும். ஸோ மழை வர மாதிரி இருக்குது, அதெல்லாம் அழலான்னு தான் வந்திருப்பீங்க. அதுக்குள்ளே இங்கே ஒரு பெரிய பஞ்சாயத்து பண்ணிவிட்டு ஸோ அப்படி மழை வர ஆரம்பிச்சிருச்சு, எல்லாம் நினையுது. ஸோ சிம்மி வந்துட்டு டேடி வா வந்துட்டு இதெல்லாம் காஞ்சதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும், அம்மா காலையிலேருந்து காய் போட்டா பாவம் அப்படிங்கிறான். ஸோ ஜிம்மினும் ஓடி வந்து எடுக்கிறாரு. ஸோ ஜிம்மியும் வந்துட்டு மம்மி ஃபஸ்ட்டே எடுக்க மாட்டியா, மழை வந்ததுக்கு அப்புறம் தான் எடுக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி 4 பேர் அதெல்லாம் அள்ளி வச்சுட்டு இருக்கிறீங்க. ஸோ ஃபைனலாக அள்ளி கொண்டு போய் உள்ளே வச்சதுக்கப்புறமா ஜிம் மட்டும் காணோம். நீங்கள் டே ஜிம் எங்கடா போன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க, கத்துறீங்க. ஸோ அவன் வந்துட்டு மம்மி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். திரும்பி பார்த்தா சார் வந்துட்டு மலையில் நினைச்சிட்ருக்காரு. அடப்பாவி மலையில் ஏறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே ஓடுறீங்க அவன்கிட்ட. போய் அவனை தூக்கிட்டு வரலான்னு பார்த்தா அவன் உங்களை இழுத்துட்டு நல்லா வந்துட்டு அந்த மலையில் டான்ஸ் ஆடுறான். ஸோ அதை பார்க்க ரொம்ப அழகாக இருக்கா. ஸோ நீங்களும் சேர்ந்து அவன் கூட அங்கே ஆட ஆரம்பிச்சிருப்பீங்க. அண்ட் ஜிம்மியும் வந்துட்டு கூட சேர்ந்து ஆடிட்டு இருக்கிறா. இதை வந்துட்டு ஜிம்மின் பார்த்துட்டு ஒரு மாதிரி அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அவருக்கு வந்துட்டு ரொம்ப ஆசைப்பட்டது தானே. ஸோ ஒரு ஹாப்பியான ஃபேமிலி, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ஒரு வைஃப், அதுக்கப்புறம் பாசமாக இருக்கிறதுக்கு குழந்தைங்க, ஸோ எல்லாத்துக்கும் சப்போர்ட் ஆக்கிறதுக்கு அம்மா அப்பான்னு சொல்லிட்டு அவருக்கு எல்லாருமே இருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவருக்கு. அப்படியே வந்துட்டு ஃபோன் எடுத்து உங்கள் 3 பேர்த்தையும் வீடியோ எடுத்துகிட்ருப்பாரு. ஸோ அழகாக நீங்களாம் டான்ஸ் ஆடிட்டு இருப்பீங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு ஜிமினியும் ஆமாம் வா நீயும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு ஃபோன் அப்படி பக்கத்தில் வச்சுட்டு, அதாவது கீழே அந்த பக்கம் வச்சுட்டு ஒரு டேபிள் இருக்கும் வெளியே, ஸோ அது மேலே வச்சுட்டு அவரும் வராரு. ஸோ 4 பேர் சேர்ந்து அந்த மலையில் செம்ம ஆட்டம் போடுறீங்க. அப்போது கரெக்டாக வந்துட்டு மேலே இருந்து ஒரு ஜன்னல் ஓப்பன் ஆகுது. ஸோ அது வந்துட்டு உங்களோட அத்தை தான். அவங்க அப்படியே உங்கள் 4 பேர்த்தையும் பார்க்குறாங்க. அவங்களுக்கே கண்ணு பற்றும் போல் இந்த திருஷ்டி எடுப்பாங்களே, அப்படி கை இப்படி பண்ணி நட்டு எடுப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு அவங்களோட ஃபோன் எடுத்து உங்களோட அத்தையும் மாமாவும் உங்கள் 4 பேரும் இப்படி நீங்கள் டான்ஸ் ஆடிட்டு இருப்பீங்கல்ல மலையில், அதை வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அத்தை இங்கே வாங்க நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. நான் வரலாமா அப்படிங்கிறாங்க. ஆனால் அவங்களோட மாமா வந்துட்டு வாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்துடுறாரு. ஸோ அங்கே வந்துட்டு கேமரா எல்லாம் இருக்குல்ல, ஸோ அதை செட் பண்ணி மேலேருந்து ரெக்கார்ட் ஆகிற மாதிரி வச்சுட்டு வந்திருப்பாங்க. ஸோ கீழே வந்து 6 பேர் சேர்ந்து செம்ம ஆட்டம் போட்டுட்டுருக்கிறீங்க மலையில். அவ்வளோ அழகாக அந்த வீடியோவில் வந்துட்டு ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த மலையில் எல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி ஜாலியாக பாட்டெல்லாம் பாடிட்டு டான்ஸ் ஆட இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இதோட இந்த ஒன் ஷாட்டை நான் முடிச்சுக்கிறேன் டியர். ஸோ ஹாப்பி என்டிங், ஹாப்பி ஃபேமிலி. ஸோ ஹாப்பி மார்னிங் டியர். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஏதாவது ஒன் ஷாட் வேணும் அப்படின்னா கையில் இருக்குது, கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்துட்டு அந்த ஒன் ஷாட் நான் போடுவேன். ஓகேவா? வேறு என்ன, ஸ்டோரி பிடிச்சிருக்கா அதை எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். ஓகேவா? சொல்கிறடா சரங்க.